ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம யூ யூ ஹசுகோன்னு ஒரு தாறுமாறான ஜாப்பனீஸ் டிவி சீரிஸா பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் உலகத்துக்கும் அரக்கர்கள் உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த டைம்ல டீமன் வேர்ல்டு பக்கம் போன மனிதர்களை அங்க இருக்கக்கூடிய யோக்காயின்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் ரொம்ப கொடூரமா வேட்டையாடி கொன்னுட்டு அதுக்கப்புறம் நேரடியா மனித உலகத்துக்கே வந்து அங்க இருந்த மக்களையும் கொத்து கொத்தா கொண்டு குவிக்க இதெல்லாத்தையும் பார்த்தா ஆவிகள் உலக தலைவன், அதாவது நம்ம ஊர் யமதர்மராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியாம இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல அரக்கர்கள் மனித உலகத்துக்குள்ள வர முடியாத மாதிரி ஒரு பவுண்டரியை செட் பண்ணி இருந்திருக்காரு. பட் இப்ப நடப்புல அரக்கர்களால மனித இனத்துக்கு மறுபடியும் ஒரு புது பஞ்சாயத்து வர ஆரம்பிக்க இதை பார்த்த ஆவிகள் உலக தலைவன் மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக மனிதர்களை வச்சு அந்த யோக்காய் அரக்கர்களை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் டோட்டலா ஒரே ஒரு சீசன், அதுவும் 5 எபிசோட்லயே முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒவ்வொரு எபிசோடுமே சும்மா வெறித்தனமா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட ஓப்பனிங் சீனே ஒரு கடைவீதிக்கு நடுவுல ட்ரக் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்கிறது தான் காட்டுறாங்க. இந்த பதட்டமான சூழலுக்கு நடுவுல ஒருத்த மட்டும் அதை ரொம்ப கேஷுவலா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல ஆம்புலன்ஸ் ஆளுங்க யாருக்கோ சிபிஆர் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவன் பக்கத்துல போய் அடிபட்டு கிடக்கிறது யாரு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவனோட பாடி கிடக்கும். என்ன நடக்குதுன்னு இவனுக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலா இவனோட பேர் யுசுகி. இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இப்ப ஆம்புலன்ஸ் ஆளுங்க இவன் பாடியை தூக்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அந்த இடத்துக்கு பதறி அடிச்சு ஓடி வந்த நம்ம கதையோட ஹீரோயின் இவன் உடம்ப பார்த்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க. அட அறிவு கட்டவளே, நான் இங்க தாண்டி இருக்கேன், ஏன்டி தேவையில்லாம இப்ப கத்திக்கிட்டு இருக்கேன்னு இவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். பட் இவன் பேசுறது அவளுக்கு சுத்தமா கேட்கல. அப்ப சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இவன் உடம்புக்குள்ள சரட்டு புரட்டுன்னு பூந்து போகவும் இப்பதான் இந்த பயலுக்கு தான் செத்து போயிட்டோங்கிற விஷயமே புரியுது. என்னடா கதையோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவை போட்டு தள்ளிட்டீங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியான ஒரு வித்தியாசமான பூச்சி வெளியே வந்து அப்படியே வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்க. அது போற போக்குலயே கேமராவை கொண்டு போய் நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூலோட ரூஃப் டாப்பை காட்டும் போது அந்த இடத்துல நம்மால் கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்து ஜாலியா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அங்க வந்த ஹீரோயின் கிளாஸுக்கு போகாம இங்க என்னடா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் அங்க இருந்து மிரட்டி அனுப்புவோம். இவனுக்கு சரி போய் தொலைறன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு அப்பாவியை காட்டும் போது அவனை 4-5 புள்ளி பைஸ் அப்படியே சுத்து போட்டு மிரட்டுறாங்க. உடனே அந்த அப்பாவி அவங்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து அவங்கள அனுப்ப பாக்குறப்ப கொடுத்த காசு பத்துலன்னு அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு அவன் பர்சையும் பிடிங்கி அதுல இருந்த மிச்ச மீதி காசையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அங்க வந்த ஹீரோ அந்த புள்ளி பாய்ஸோட சங்கம் பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து புடுங்கின காசை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்த ஒரு வாத்தியார் இவன் என்னமோ அவங்கள மிரட்டி காசு புடுங்கறதா நினைச்சு நம்மால போட்டு கண்டபடி திட்டுறாரு. இவன் நினைச்சிருந்தா நடந்த விஷயத்த சொல்லி அவங்கள கோத்து விட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு கூட பொறுமை இல்லாம சரதான் போயான்னு வாத்தியாரே திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இதுல இருந்தே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கோவக்காரன் சுத்தமா பொறுமையே இல்லாதவன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கடுத்து அப்படியே இவனோட வீட்டை காட்டும் போது அங்க இவனோட அம்மா உட்காந்து ஜாலியா தம் அடிச்சுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை காட்டினாங்கல்ல, அதை பத்தி இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவனை பத்தி சொல்லணும்னா இதே சிட்டில மிகப்பெரிய கேசினோ அப்புறம் பார்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். இப்ப ஸ்கூல் டைமுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் இவன் அம்மா கண்டபடி திட்டுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து வரட்டி விட்டாங்களா. சரி போ வந்தது வந்துட்ட, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. இவனும் சரின்னு காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா அந்த இடத்துல காஃபி போட்டு தீந்துருச்சு போல. சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்னு நம்மால அப்படியே வெளியே வந்து வீதியில போயிட்டு இருக்கும் போது அங்க ஆளுங்களோட வந்த ஒரு செம்பட்டை நம்மால மடக்கி சண்டைக்கு கூப்பிடுறான். இவன் வந்து பாத்தீங்கன்னா இதே ஏரியாவை சேர்ந்த ஒரு குட்டி தாதா. ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்து நல்லா அடி வாங்கிட்டு போயிருந்திருக்க. அடிபட்ட காயெல்லாம் ஆறதுக்கு கூட டைம் கொடுக்காம திரும்ப நம்ம ஆளோட சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு இப்ப வந்து நின்றுகிட்டு இருக்கான். நம்மளும் வேணாம்டா, நான் ஏற்கனவே மூட் அவுட்ல இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்க அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்ல. என்னதான் அவன் 3 பேரோட வந்திருந்தாலுமே உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்லைங்க, சும்மா அடிச்சு 4 பேரையுமே பறக்க விடுறான். இதுல இந்த குட்டி தாதாக்கு தான் அடி அதிகமா விழுகுது. கூட வந்த 3 பேரும் வேண்டாம் தலைவரே அவன் ஓவரா அடிக்கிறான்னு எவ்வளவோ சொல்லி தடுக்கும் போது விட்றா அவனை நான் செஞ்சே தீரவேண்டா இன்னைக்கு அந்த பையன் ஓவரா சீரிப்பாய நம்மால் பறந்து வந்து நெஞ்சிலே மிதிச்சு சும்மா மூஞ்சா குத்தி பொழந்து எடுக்கிறான். குட்டி தாத்தா எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்மளால ஜெயிச்சே ஆகணும்னு மேற்கொண்டு முன்னாடி வரப்ப நம்மால அப்படியே தவடையில ஒரு ஏத்துவான் பாருங்க. கிட்டத்தட்ட கீழே விழ போனவன் திரும்பவும் ஸ்டாண்ட் எடுத்து முன்னோக்கி அடிக்க வரான். ஹீரோ தரமா மிஸ்ஸிங்க போட்டு நடு மூஞ்சில நச்சுன்னு ஒரு குத்து விட்டுட்டு போய் புள்ள குட்டிகளை படிக்க விடான்னு நக்கல் பண்ணிட்டு போக அப்பயும் அந்த பையன் சண்டை என்ன முடியலன்னு சொல்லி முன்னாடி வந்து கால் தடிக்கு கீழே விழுந்து மண்ணக்க வரான். அதுக்கப்புறம் தலைவரே அவன் போயிட்டான்னு அவனோட ஆளுங்களாம் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட பந்து இவங்கிட்ட உருண்டு வருது. அதை நம்மால எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்த ஒரு நூடுல்ஸ் கடைக்குள்ள போக அப்படியே அங்க கட் பண்ணி டிராபிக்ல நிக்கிற ஒரு ட்ரக்கை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு பூச்சியை காட்டினாங்கல்ல, அது இப்ப நேரம் இந்த ட்ரக் டிரைவரோட மூக்கு வழியா அவரோட உடம்புக்குள்ள போனதும் ஆள் மிருகத்தனமா மாறி முன்னாடி இருந்த வண்டி எல்லாம் இடிச்சுக்கிட்டு பயங்கரமா கலவரம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ அந்த கடையில உட்காந்து கேஷுவலா நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினோட கடை தான் போல. அவன் அந்த இடத்துக்கு 2 ஃப்ரெண்ட்ஸோட வரவும் ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்துட்டு ஐயோ இவனான்னு பயந்தடிச்சு
அப்படியே அங்க இருந்து கழுடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட வீடும் பக்கத்து பக்கத்து வீடுங்கிறதுனால சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க. நம்மளுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். பட் பெருசா அந்த பாசத்தெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டான். இப்ப கூட ஹீரோயின் இவன் மேல இருக்கிற உரிமையில ஏன்டா ஸ்கூல்ல அந்த புள்ளி பாய்ஸ்க்கு எதிராக அந்த அப்பாவிக்காக தானே சண்டை போட்டா, அதை வாத்தியார்ட்ட சொல்லியிருந்தா தேவையில்லாம உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லும்போது உங்ககிட்ட ஒரே ரோதனையா போச்சு. என்னால அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட நூடுல்ஸுக்கு காசை வச்சுட்டு ரொம்ப தெனவட்டா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போக, போடா போ அப்படியே போய் எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருன்னு ஒரு கோவத்துல அவனை திட்டி போடுறா. அப்ப நம்ம ஹீரோ வெளியே வரும்போது அந்த பூச்சியால மிருகமா மாறின ட்ரக் டிரைவர் வண்டியை இந்த ஏரியாக்குள்ள விட்டு சும்மா நிரவி வந்துகிட்டு இருக்கா. அந்நேரம் அங்க விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பையன் பந்தம் எடுக்கிறதுக்காக நடு ரோட்டுக்கு வரவும் அதை பார்த்து நம்ம ஹீரோ ட்ரக் அவன் மேல மோதிரத்துக்குள்ள விருட்டுன்னு பாஞ்சு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ட்ரக்கு கடியில மாட்டிக்கிறான். இதால வண்டி இவனை அப்படியே கச்ச கச்சன்னு நசுக்கி தள்ளிட்டு போயிட இப்படிதான் நம்ம ஹீரோ இறந்து போயிருக்கான். இப்ப நடப்புல அதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இறந்து போனவங்கள ஆண் மக்கள் உலகத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு ஏஜென்ட் ஒருத்தி அங்க வந்து, பரவாயில்லையே பொதுவா உன்ன மாதிரி இறந்து போனவங்களா மரணத்தை ஏத்துக்க முடியாம ரொம்ப குழப்பத்தோட இருப்பாங்க, ஆனா நீ ரொம்ப தெளிவா இருக்குன்னு இவனை பாராட்டும் போது, யாருமா நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறன்னு அவகிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். ஏப்பா ஒரு 17 வயசு பையனுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுன்னு சொல்லி அவ கையில இருந்த ஒரு கார்டை கட்ட அதுல நம்ம ஹீரோவை பத்தின ஃபுல் டேட்டா பேஸ் இருக்கும் போல. நம்மால் ரொம்ப நல்லவன், என்னதான் முன்கோபம் அதிகமா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவன் பல பேருக்கு உதவிகள் பண்ணிருக்கான்னு இவனை பத்தின ஃபுல் தகவலையும் அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு நம்மால் ஒரு மாதிரி கடுப்பாகி இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது, என் கூட உடனே நீ ஆவியல் உலகத்துக்கு வந்தாகணும்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவளை கொஞ்சம் கூட மதிக்காம இவன் பாட்டுக்கு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல சின்ன அடிதான்னு சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ண, அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற நம்ம ஹீரோ ஏஜென்ட் சொன்ன மாதிரி இப்ப அவ கூட போறதுக்கு சம்மதிக்கிறான். அப்படி அவன் சம்மதிச்ச அடுத்த கடமை ஆவியல் உலகத்துக்கு போறதுக்கான ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண சுத்தி இருந்த சூழல் மொத்தமா சேஞ்ச் ஆகி ரெண்டு பேரும் ஒரு போட்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்ப நம்ம ஏஜென்ட் தூரத்துல இருந்த ஒரு அரண்மனையை காட்டி அங்கதான் என் தலைவர் இருக்காருன்னு சொல்லும்போது, தலைவர்னு சொல்றியா, அவர் பேர் என்னமான்னு விசாரிக்க, நம்ம ஊர்ல எப்படி மரணத்தின் கடவுளை யமன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா என்மான்னு சொல்றாங்க. நமக்கு யமன்ங்கிறது தானே ரொம்ப ஈஸியா இருக்கு, சோ நாம அப்படியே சொல்லிக்கலாம். இப்ப அந்த பக்கம் அரண்மனையில இருக்கிற யமனை காட்டும்போது தலைவன் இறந்து போன பல மனிதர்களோட கோப்புகளை அலசி அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆன்மாக்களை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பிரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கா. மரண பீதியை கிளப்புற அளவுக்கு தோற்றத்துல படுபயங்கரமா இருப்பாருன்னு பார்த்தா குழந்தைங்க வாயில வச்சு சூப்புற சிப்பரை வச்சுக்கிட்டு அநியாயத்துக்கு பால்வாடித்தனமா இருக்காரு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன வாயில தேன்ல பர வச்சு சுத்திட்டு இருக்கான், உண்மையாவே இந்த ஆள் தான் யமனாங்கிற மாதிரி அவரையே நக்கல் பண்ண இவனோட சந்தேகம் சரிதான். ஏன்னா இவர் வந்து உண்மையான யமன் கிடையாது, யமனுக்கு அடுத்தபடியா வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர் யமன் தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு நாக்கு அடக்கி பேசு அப்புறம் வாயே இருக்காதுன்னு இவனை வான் பண்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஏதோ பூமியில இருக்கிற மனுஷ பயலுங்க மேல கோவப்படுற மாதிரி இவர்கிட்டயே சண்டைக்கு எகிரிட்டு வர, பக்கத்துல இருக்கிற நம்ம ஏஜென்ட் தான் டே என்னடா பண்றேன்னு இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா. நம்மளுக்கு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சூதாடுறது, அப்புறம் பொசுக்குன்னு கோவப்படுறதுன்னு பல கெட்ட பழக்கங்கள் இருந்தாலுமே ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக தன்னோட உசரியே கொடுத்ததுனால ஹீரோவை திரும்ப உயிரோட வர வச்சு பூமிக்கே அனுப்ப போறதா சொல்றாரு. பட் அதுக்கு பதிலா ஆவிகள் உலகத்தோட டிடெக்டிவா இவர்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணி இவர் சொல்ற வேலையெல்லாம் பார்க்கணும். சரி இந்த வேலையில ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பூச்சி வந்துச்சு பாத்தீங்களா, அதோட உருவத்தை முன்னாடி இருந்த திரவத்து மூலமா காட்டி இது வந்து அரக்க உலகத்துல இருந்து வந்த ஒரு பயங்கரமான யோகாய், இது எப்படி மனித உலகத்துக்குள்ள வந்துச்சு, அதுக்கான காரணம் என்னங்கிற விஷயத்த நீதான் விசாரிக்கணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்க, நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அருமையான வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிடறான். இதை பார்த்து நம்ம ஏஜென்ட் ஒரு பக்கம் பதறி போய் ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கும்போது, நான் செத்து போனதை நினைச்சு யாரும் பெருசா வருத்தப்பட போறதில்ல, உண்மையை சொல்லணும்னா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, சோ இந்த நிலைமையில திரும்ப உயிரோட போறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிற. யமனே இவனோட இந்த முடிவை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இப்ப அடுத்ததா ஸ்டார்டிங் சீன் டிவியில பேசிக்கிட்டு இருந்த அந்த பிசினஸ் மேனை காட்ட இவனுக்கு சொந்தமான ஒரு கெசினோக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட 200 மில்லியனை சூதாடி தோத்துட்டு பெப்பரப்பான சோகத்துல நின்னுகிட்டு இருக்க, நேரா அவங்கிட்ட வந்த நம்ம பரட்ட பிசினஸ் மேன் அவன் ஒரு நம்பரை சொல்லி அதுல பெட் கட்ட சொல்றான். உடனே அந்த பணக்காரனும் அவன் சொன்ன நம்பர்ல பெட் கட்டும் போது கிட்டத்தட்ட அவன் தோட்ட பணத்துல இருந்து 4-5 மடங்கு ஜெயிச்சிட. அடா பாவீங்களா, அப்பனா இந்த இடத்துல நடக்கிற சூதாட்டத்துல மேட்ச் பிக்சிங் பண்றீங்களான்னு ஒரு மாதிரி அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கு அந்த பரட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் ஒரு லக்கு தானே சொல்றப்ப, சரி இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன லிங்க்னு பார்த்தா அந்த சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பணக்காரனுக்கு தான் சொந்தமா இருந்திருக்கு, அதை இந்த பரட்ட பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்க. ஏன் அந்த பள்ளத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற, அதுக்குள்ள ஏதாவது புதையில் இருக்கான்னு அந்த பணக்காரன் விசாரிக்கும் போது பரட்டைக்கு அந்த பள்ளத்தை பத்தின எல்லா ரகசியமும் தெரியும் போல, அது ஒன்னும் சாதாரண பள்ளம் இல்ல, அதோட ஆழத்துல தான் அரக்க உலகமே புதஞ்சு கிடக்குன்ற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பில்டிங் மேல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நம்ம ஏஜென்ட் யமனோட ஆஃபரை இவன் நிராகரிச்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி, உன நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிற பத்தியா, அது ரொம்ப தப்பான விஷயம், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்துல வேணும்னா நீ அதை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கன்னு இவனுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இறுதி சடங்கு கூட்டிட்டு வந்து காட்ட, அந்த இடத்துல இவனோட அம்மாவும் நம்ம ஹீரோயினும் சோகத்தோட மொத்த உருவமா உட்கார்ந்து இருப்பாங்க. இது போக இவன் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கூட ஃபியூனரலுக்கு வந்திருக்க. இந்த இடத்துலயும் அந்த புள்ளி பாய்ஸ் அந்த அப்பாவியை பிடிச்சி பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அதை கிஃப்ட்
கிஃப்டா கொடுக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்க இந்த பிச்சைக்கார பசங்க அதையும் புடிங்கிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் செத்து போயிட்டோங்கிற விஷயத்தையே மறந்து கொஞ்சம் கடுப்பாகி அவங்கள அடிக்கிற மாதிரி பக்கத்துல போறான். பட் இவனால முடியாதுங்கிறது இன்னொரு விஷயம். பட் அந்த சமயம் நம்ம குட்டி தாதா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த பசங்களை போட்டு போல காட்டிட்டு ஏன்டா நானே அவன் செத்து போயிட்டாங்கிற கடுப்புல இருக்கேன், இங்க வந்து இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா, டேய் யுசுகி நான் இன்னும் உன்னை சண்டை போட்டு ஜெயிக்கவே இல்ல, அதுக்குள்ள நீ எப்பறா செத்து போகலாம், ஒழுங்கா திரும்ப வந்துருன்னு இவன் பாட்டுக்கு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவு அடி வாங்கியும் பயப்பட திருந்த மாட்டேங்குதுன்னு வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வந்துருது. இப்ப அடுத்ததா உள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஃபியூனரலை காட்டும் போது நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனை காப்பாத்தினா பாத்தீங்களா, அவன் அவங்க அம்மாவோட வந்து நம்ம ஹீரோ பாடிக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு அவன் செத்தது கூட தெரியாம அங்கிள் தூங்கிட்டு இருக்காரு, முழிக்கிற வரை வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டே போலாமேன்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அதை ஒரு ஓரமா நின்று பார்த்தபடி நம்மால் ரொம்ப ஃபீல் பண்றான். இதுக்கு அடுத்து சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இவ அம்மா கிட்ட பேசும்போது அவங்க இவகிட்ட நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பனி காலத்துல அவனுக்கு பயங்கரமா கோல்டு பிடிச்சி அவன் அவதிப்பட்ட விஷயத்தை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு காரணமே நான் தான், தெரியாம நதிக்குள்ள கர்ச்சீஃபை போட்டுட்டேன், அதை எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு தண்ணியில குதிச்சதுனால தான் அவனுக்கு அந்த டைம்ல பயங்கரமா கோல்டு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் அழுக வந்தாலும் இன்னொரு பக்கம் அம்மா அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட, அன்னைக்கு அவனுக்கு கோல்டு பிடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவனோட சாவுக்கும் நான் தான் காரணம், ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி அவனை கடைசியா பார்த்தப்ப ஒரு கோவத்துல எங்கேயாவது போய் செத்து தொழடான்னு சொல்லிட்டேன், மேபி அதனால கூட அவன் இறந்து போயிருக்கலாம்னு ஹீரோயின் பயங்கரமா அழுகுறப்ப நம்மளோட அம்மா அவளை கட்டி பிடிச்சி அப்படிலாம் யோசிக்காதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் யாரும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க, உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பான விஷயம்னு நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இப்ப தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க அப்படியே அங்க கட் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்க அந்த புள்ளி பாய்ஸுக்கு அந்த அப்பாவிய பார்த்தா என்ன தோணுமோ தெரியல, இழுத்து போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த மாதிரி பாரபட்சம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்ப அந்நேரம் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு அரக்க பூச்சி அப்படியே பறந்து வந்து இந்த அப்பாவியோட காதுக்குள்ள பூந்துற, திடீர்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி மேல உட்கார்ந்திருந்தவனை தூக்கி வீசிட்டு அப்படியே ஒரு சவுண்டு கொடுப்பான் பாருங்க, அந்த சத்தம் எங்கேயோ போய்கிட்டு இருந்தா நம்ம குட்டி தாதாவுக்கு கேக்குது. இப்ப அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னடா சத்தம் அதுன்னு இந்த இடத்த நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்க, இங்க அந்த பூச்சி அவன் உடம்புக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணவும் ஆள் கட்டுப்பாடு இல்லாம காட்டுத்தனமா ஓடி எங்கெங்கயோ விழுந்து பிறண்டுகிட்டு இருக்கான். கூடவே அந்த புள்ளி பாய்ஸையும் போட்டு போல காட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்த ஒரு பைக் அப்படியே கீழே சாஞ்சு டேங்க்ல தீ பிடிச்சி படு பயங்கரமா வெடிக்குது. இந்த புள்ளி பாய்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஆள விடுறா சாமின்னு மரண வீதியில அங்க இருந்து பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்த நம்ம குட்டி தாதா தேவையில்லாம அவங்களுக்கு பதிலா அந்த அப்பாவி கையில இப்ப இவன் சிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கவலையில அப்படியே அவ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து நம்ம ஹீரோ ஆறுதலா அவ கண்ணை தொடச்சு விட்டுட்டு போக, சின்ன வயசுல இருந்து இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கா என்னன்னு தெரியல, ஒரு செகண்ட் அவனோட தொடுதலை உணர்ந்த நம்ம ஹீரோயின் இப்ப வேக வேகமா எழுந்து அவனோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மனசு மாதிரி நான் உயிரோட திரும்ப வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம ஏஜென்ட் கிட்ட விசாரிக்க, அப்படி வாடா என் சிங்க குட்டி, நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம யமன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவன் அங்க இருந்து மறைஞ்சு போறா. இதுக்கு அடுத்து இவன் பாடி பக்கத்துல இருக்கிற இவன் அம்மாவை காட்டும் போது இங்க ஹீரோ திரும்ப உயிரோட வர சம்மதிச்சதுமே அந்த பக்கம் கூலிங்கா இருக்க வேண்டிய அவனோட பாடி லைட்டா ஹீட் ஆக ஆரம்பிக்க, அதை பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உயிரோட வர சம்மதிச்ச விஷயத்தை ஏஜென்ட் ரொம்ப ஆர்வமா போய் யமன் கிட்ட சொல்லும் போது அங்க இருந்த மாய கண்ணாடி மூலமா அப்பாவி பண்ற கலவரத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த யமன் யுசுக்கிய உயிரோட கொண்டு வர அவனோட பாடி கிடைக்குமா என்னன்னே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பைக் வெடிச்சதுல அதால இப்ப நம்ம ஹீரோவோட பாடி இருக்கிற அவனோட வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யமன் இப்ப இங்க இருந்தே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி இவன் வீடு ஆபத்துல இருக்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீரோவும் பதறி அடிச்சு அவன் வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறா. அப்ப அந்த இடத்துல இவன் அம்மா என் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது அவனை காப்பாத்துங்கன்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கும்போது எங்க இவங்க நெருப்புக்குள்ள போயிருவாங்களோன்னு 4-5 பேர் அவங்கள இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம வேக வேகமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள ஓடிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடியே போய் ஒழுங்கா வெளியே போடி, ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க. அவளுக்கு தான் இவன் பேசுறது எதுவும் கேட்காது. அதனால ஹீரோவோட பாடியில நெருப்பு படாத மாதிரி அப்படியே அவனை அணைச்சு பிடிச்சு படுத்துறா. அப்ப திடீர்னு நெருப்பு அதிகமாகி வீட்டோட மேல் கூரை அப்படியே கீழே விழுறப்ப இவன் இறந்து போனவன் இவனால எதுவும் பண்ண முடியாதுதான். பட் அதையும் தாண்டி ஹீரோயினை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தடுக்கும் போது இவனோட ஆத்ம சக்தி வெளிப்பட்டு அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இதை மாயா கண்ணாடி வழியா நம்ம யமனும் ஏஜென்ட்டும் பார்த்து அப்படியே மிரண்டு போயிருக்க. அங்க இருந்தே நம்ம ஹீரோ என்னை இவளை காப்பாத்த விடுங்க, இவ மட்டும் செத்து போயிட்டா அப்புறம் நான் உயிரோட வர்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறான். உடனே நம்ம யமனும் கொடுத்த வாக்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே ஒரு சக்தியை மாயா கண்ணாடி வழியா இவன் உடம்புக்கு அனுப்ப அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு உயிர் வந்ததும் மேல் கூற ஹீரோயின் மேல விழுவாதபடி அப்படியே உருண்டு வந்து அவளை காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போய் வெளியே இருந்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து படு வேகமா ஓட ஆரம்பிக்க அந்த அரக்கப்பூச்சி ஒருத்தரோட உடம்புக்குள்ள போனுச்சு அப்படின்னா அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷனை தான் அளவுக்கு அதிகமா தூண்டி விடும்னு சொல்லி எப்படியாவது நீ அதை தடுத்தே ஆகணும்னு யமன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த அப்பாவி இருக்கிற இடத்த நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க அவன் நம்ம குட்டி தாதாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு போல காட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க
இவங்க 4-5 பேர் சேர்ந்துமே அவனை ஒன்னும் பண்ண முடியல. குட்டி தாதாவும் அவனை போட்டு இஷ்டம் போல வச்சு வெளுன்னு வெளுத்து பாக்குறான். ஆனா டைம் ஆக அவனோட மூர்க்கத்தனம் அதிகமாயிட்டே போக எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்டையை எடுத்து அங்க இருந்த ஒருத்தனை அடிச்சதும் முதுகுல தீ பிடிச்சிக்கிட்டு குபுன்னு எரிய ஆரம்பிக்குது. மத்த 4 பேர் வந்து அவனை அப்படியே இழுத்துட்டு போய் அவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. குட்டி தாதா எரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த 4 பேரை ஒரு ராடை வச்சு செம்மடி அடிச்சுட்டு அடுத்ததா இவங்கிட்ட வந்தவன் 4 அடினாலும் சும்மா நறுக்குன்னு இறக்குவான் பாருங்க. இன்னும் ஒரு அடி அடிச்சா குட்டி தாதா செத்தே போயிருவான். அப்ப அந்த ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பறந்து வந்து அவன் மூஞ்சிலே மிதிச்சு ஜஸ்ட் மிஸ்ல அவனை காப்பாத்திர இவனை உயிரோட பார்த்த ஷாக்கிலேயே அவன் வாங்கி போறான். அதுக்கப்புறம் நம்மால அந்த அப்பாவியை பிடிச்சு தூக்குறப்ப அவனோட மூஞ்சிக்குள்ள அந்த அரக்க பூச்சி ஒரு மாதிரி ஊற ஆரம்பிக்கவும் கால் இன்னும் கொடூரமா மாறி நம்மால அடிச்சு பறக்க விடுறான். அவனை இப்ப அப்பாவின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருந்து அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்றதுனால சும்மா அசுர பலம் வெளியே வருது. ஹீரோவும் தரமா மிஸ்ஸிங்க போட்டு அவன் மூஞ்சிலே நங்குன்னு ஒரு குத்துறப்ப கீழே விழ போனவன் அப்படியே இரும்பு புடியா அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். அப்ப ஹீரோவும் அந்த பிடியில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ஏதோ பண்ணும்போது அந்த பைய கையை விடாம அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்க. தரன்னு இழுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு கம்பத்துல அவன் கையை அடிச்சு எப்படியோ அந்த பிடியில இருந்து ரிலீஸ் ஆகிறான். இப்ப இது எல்லாத்தையும் மய கண்ணாடி மூலமா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம எம உன்னோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னால அந்த அரக்க பூச்சியை அழிக்க முடியும்னு சொல்லும்போது அப்படின்னா முதல்ல அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்க ஃபர்ஸ்ட் உன்னோட முழு கவனத்தையும் உன் ஆத்ம சக்தியில செலுத்தி அதுக்கப்புறம் அதை உன் உடம்போட ஒரு பாகத்துல கொண்டு வந்து ஒன்னு சேருன்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதால ஹீரோ ஒரு பக்கம் கடுப்பாகி யோ வளவலன்னு பேசாம நேரம் மேட்ருக்கு வாயான்னு அந்த ஆளை போட்டு மொக்க பண்ண ஏமா இவன் தானே சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டான் அப்புறம் எதுக்கு நான் அசிங்கப்படுத்துறான்னு அந்த ஆள் ஒரு பக்கம் காண்டாகிறாரு. அப்ப நம்ம ஏஜென்ட் இவங்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தின பாத்தியா அதே மாதிரி இப்பவும் அதை யூஸ் பண்ணுன்னு சொல்ல நம்மால அதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளேயே இங்க அந்த அரக்க பூச்சி அவனை இன்னும் மிருகத்தனமா மாத்தவும் கண்ணெல்லாம் இட்ட மாதிரி ஆள் பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்கான். இது போக அவன் கையில இருக்கிற 5 விரலும் ஒரே எலும்பா மாதிரி கிட்டத்தட்ட கத்தி மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவாக்கிற விஷப்பூச்சி கடிச்ச ஊழ்வரின் மாதிரி சும்மா சரட்டுன்னு பறந்து வந்து வெறிகுண்டு அட்டாக் பண்றான். இதுல நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனதும் தவழ்ந்துகிட்டே நண்டுவாக்குடி மாதிரி விறுவிறுன்னு விரட்டி வந்து வயிற்றுலயே ஒரு கோடை போட்டா அவனோட அந்த வேகமான தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதே நம்மளுக்கு பெரும்பாடா இருக்குது. இத மாய கண்ணாடி வழியா பாக்குற நம்ம ஏஜென்ட் எங்க நம்ம ஹீரோ செத்து போயிருவானோன்னு ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவன் மேல நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். சோ நடக்கிற எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்து தான் ஆகணும்னு யமனும் சொல்றாரு. இங்க அந்த அப்பாவி நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போய் செவுத்தோட செவுத்தா சாட்சி சம்பவம் பண்ண பாக்குறப்ப தலைவன் அங்க இருந்த கேபிள் எடுத்து அவன் உடம்போட சுத்தி அதுல அவனை லாக் பண்ணி விட்டுட்டா. அப்பயும் அவனோட சேட்டை கொஞ்சம் அளவுக்கு அதிகமா தான் இருக்குது. பட் இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரக்க பூச்சி அவனோட காதுக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கிறத நம்மால் நோட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அந்த கேபிள்ல இருந்து ரிலீஸ் ஆகி நம்மால காட்டுத்தனமா விரட்டும் போது கையை எலும்பா மாத்திருந்தான் பாத்தீங்களா அதை வச்சு தாக்குறப்ப ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனதும் அங்க இருந்த ஒரு சிலிண்டர் மேல பட்டு அது டேமேஜ் ஆகி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல விழுந்து படுபயங்கரமா வெடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்த ஒரு டிரைனேஜ் முடியை எடுத்து நெருப்புல இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க நடந்த வெடிப்புல அந்த பயவல செத்துருப்பான்னு பார்த்தா இன்னமும் அடங்காம அப்படியே தவழ்ந்து நம்ம ஹீரோவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்மால் என்ன பண்றதுன்னு புரியாம அங்க இருந்த ஒரு சைக்கிளை தூக்கிட்டு போய் அவனை அப்படியே செவுத்தோட செவுத்தா லாக் பண்ணி டே தம்பி நீ ரொம்ப நல்லவன்டா தேவையில்லாம அந்த பூச்சியை அவனை கண்ட்ரோல் பண்ண விடாத அதை எதிர்த்து போராடுன்னு அவன்கிட்ட பேச்சு கொடுக்க அதை கேட்டதும் எலும்பா மாறின அவனோட கை பழையபடி நார்மல் ஆகுது. பட் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அந்த அரக்க பூச்சியோட கண்ட்ரோலுக்கு போயிட இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு அவன் நெஞ்சிலே மிதிச்சு படுக்க போட்டு நாசமா போன அந்த நாக்கு பூச்சியை வெளியே எடுக்காம விட மாட்டேன்னு அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு வெறிகொண்டு ரெடி ஆகிறான். அப்ப இவனோட ஆத்ம சக்தி இவன் கை மூலமா வெளிப்படவும் அப்படியே ஓங்கி நங்குன்னு அவன் மூஞ்சில ஒரு குத்த அவனுக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அரக்க பூச்சியும் வெளியே வந்து விழுந்துருது. முன்ன இருந்ததை விட இப்ப எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். இப்ப ஹீரோ அதை கையில எடுத்து அப்படியே நசுக்கி அதை போட்டு தள்ள அங்க கட் பண்ணி சம்பந்தமே இல்லாம அந்த கேசினோ ஓனர் பரட்டையா தான் காட்டுறாங்க. சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா அதோட போட்டோவை இவன் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா அதை பாத்துக்கிட்டு இருக்க. இவன் பண்ண ஏதோ ஒரு சேட்டையால தான் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து அரக்க பூச்சிகள் எல்லாம் வெளியே வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இது போக இவனோட டேபிளுக்கு மேல சில பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தாங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க. இப்ப அடுத்ததா அந்த பக்கம் அடிபட்டு கிடந்த நம்ம குட்டி தாதாவை காட்டும் போது மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சவன் அங்க கிடக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அப்பாவிய முதுகுல தூக்கிட்டு வந்த நம்ம ஹீரோ உன் ஆளுங்களெல்லாம் எப்படியாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவன் எப்படி உயிரோட வந்தான்னு புரியாம இன்னமும் இந்த குட்டி தாதா குழப்பத்திலே இருக்க. அந்த பக்கம் நம்மால் போய் அவனோட அம்மாவையும் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்றான். இவன் இப்படி உயிரோட இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும் போது ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தோட பக்கத்துல வந்து இவனை தொட்டு பார்த்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கல அடியே டுபாக்கூர்டோரா வலிக்குதுடின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படியே 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சென்டிமெண்ட் இல்லாம எப்பவும் சீரியஸா இருக்கிற நம்ம ஹீரோ போதும் நசுக்கி கொண்டு விடாதீங்கன்னு கொஞ்சம் ஓவராவே சீனை போட அப்படியே அங்க கட் பண்ணி ஆவிகள் உலகத்தை காட்டுறாங்க. இங்க நம்ம ஏஜென்ட் அக்கா எப்பாடா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம்னு சொல்லி சந்தோஷப்படும் போது நம்ம ஏன் ரொம்ப சந்தோஷப்படாத நமக்கு பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அரக்க பூச்சியால முழு அரக்கர்களா மாறின சில மனித அடிமைகளை காட்டுறாரு. முகத்தோட ஒரு பகுதி மட்டுமே உருமாறின நம்ம அப்பாவியை கட்டுப்படுத்தவே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழு அரக்கர்களா மாறினவங்க. சோ இதை பார்த்த நம்ம ஏஜென்ட் இது கூட நம்ம ஹீரோ சண்டை போட வாய்ப்பே இல்ல அப்படியே சண்டை போட்டாலும் 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு பதட்டமாக அதெல்லாம்
எனக்கும் தெரியும், பட் அதுக்காக நடக்க போறத பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 3 விதமான ஆப்ஜெக்ட காட்டுறாரு. இந்த 3 ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, ஒரு கத்தி, அப்புறம் கடைசியா பால் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. இந்த 3 எந்த அளவுக்கு ஸ்பெஷல்ன்ற விஷயம் நமக்கு தெளிவா தெரியல. பட் என்ன நடந்தாலும் இது தீய சக்திங்க கையில மட்டும் கிடைச்சிடவே கூடாதுன்னு நம்ம யமன் இங்க பேசிக்கிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி முழு அரக்கர்களா மாறி பூமியில அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற மனித அடிமைகளை தான் காட்டுறாங்க. இங்க அந்த அரக்க கூட்டம் மனிதர்களை ரொம்ப கொடூரமா கொத்து கொத்தா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்க. அதுல இருக்கிற 1-2 அரக்க பதருங்க நம்ம யமன் காட்டின அந்த 3 ஆப்ஜெக்டையும் ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப சம்பந்தமே இல்லாம தலையில துணி கட்டின ஒரு மண்டகட்டு கத்தியோட விருட்டுன்னு உள்ள பாஞ்சு அசுர வேகத்துல சும்மா அங்க இருந்து அரக்கர்களை வெட்டி வீச இவனோட வேகத்துக்கு முன்னாடி அரக்கர்களாலேயே ஈடு கொடுக்க முடியல. ஒத்தையா உள்ள புந்து சும்மா ஆள் தரமா அதுங்களை சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இது போக எவனோ ஒரு சிகப்பு சட்டை கையில சாட்டையோட என்ட்ரி கொடுத்து அவன் ஒரு பக்கம் அதுங்களை போட்டு தரமா பந்தாடிக்கிட்டு இருக்க. அதுங்க பாதுகாக்க நினைக்கிற அந்த ஆப்ஜெக்ட கரெக்டா சாட்டையை வச்சு தட்டி தூக்குறான். ஆக்சுவலா அந்த 3 ஆப்ஜெக்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர கண்ணாடி மாதிரி தெரியுது. இப்ப இவங்க 2 பேரை தவிர்த்து கிறுக்கு பிடிச்ச ஹெல்பாய் மாதிரி 3ஆவதா காட்டுத்தனமா ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து சுத்தி இருந்த அரக்கர்களை வெறுங்கையாலேயே அடிச்சு அவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டைய போட இவனுக்கு அந்த பால் மாதிரியான ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஃபைனலா மீதி இருக்கிறது அந்த கத்தி மட்டும்தான். அதையும் அரக்கர்களை கொன்னுட்டு அந்த மண்டக்கட்டு கையகப்படுத்திக்க இவங்க 3 பேரும் யார் என்னன்னு சொல்லாமலே இந்த முதல் பாகத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன் நிறைய அபார்ட்மெண்ட்லாம் இருக்கிற ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பார்க் மாதிரியான இடத்துல குழந்தைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கும்போது போன பார்ட்ல அந்த 3 ஆப்ஜெக்ட்ல பால் மாதிரியான ஆப்ஜெக்ட அந்த கொடூர ஹெல்பா எடுத்துட்டு போனா பாத்தீங்களா, அவன் இப்ப மனுஷ உருவத்துல அந்த பாலை கையில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க. அது ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு சின்ன பொண்ணு இவன் பக்கத்துல வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் இது ரொம்ப அபூர்வமான பொருள்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அப்படி இவன் சொன்ன அடுத்த செகண்டே அந்த பாலோட சக்தி மூலமா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான புயல் வீசுது. அந்த காத்துப்பட்ட அடுத்த செகண்டே அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் கீழே விழுந்த அடுத்த செகண்டே அவங்களோட ஆன்மா அப்படியே பறந்து போய் அந்த பாலுக்குள்ள ஐக்கியமாக அதை பார்த்து இந்த கொடூரம் வெள்ளத்தனமா சிரிக்கும் போதே அங்க கட் பண்ணி ஆவிகள் உலகத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்க நம்ம யம ஹீரோ அவனோட ஆத்ம சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. நம்மால் கலியாத குறையா முக்குன்னு முக்கியம் அந்த பவர் லேசா தான் வந்துட்டு போகுது. இதுல கடுப்பான யம அந்த 3 ஆப்ஜெக்ட தூக்கிட்டு போனாங்கல்ல அவங்க 3 பேரோட உருவப்படத்தையும் காட்டி ரொம்ப மகத்துவமான சக்தி வாய்ந்த 3 பொருள் இப்ப அவங்க கையில இருக்கு. இன்கேஸ் நாம அதை அவங்க கிட்ட இருந்து எடுக்கல அப்படின்னா மனித உலகம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். அதுக்கு தாண்டா உனக்கு இப்படி நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இவ்வளவு சுலவா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. நம்ம ஏஜென்ட் அக்கா ஒரு பக்கம் என்னடா மங்குனி மாதிரி நின்று முக்கிட்டு இருக்க, நல்லா போக்கஸ் பண்ணுன்னு நம்மால போட்டு டார்ச்சர் பண்றா. இதுல வெறியான ஹீரோ கொஞ்சம் அமைதியா இரு வாத்து மூஞ்சி, உன்னால தாண்டி என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. சொல்ல போனா நீங்க 2 பேர் பக்கத்துல இருக்கிற வரை என்னால இதை கத்துக்கவே முடியாதுன்னு பயங்கரமா காண்டாக. அட துப்பு கட்ட 90 மூஞ்சி, உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுக்காக எங்க 2 பேரை ஏன்டா குறை சொல்றேன்னு இவனை மொக்க பண்ணதும் என்னையா துப்பு கட்டவன்னு சொன்னா இப்ப பாரியா பால்ல பர்னு அந்த ஆள் அட்டாக் பண்ண போற மாதிரி வெறி குண்டு ஆத்ம சக்தியை விரல் நுனியில கொண்டு வரான். இதை பார்த்து எங்க நம்மளை புகச்சிருவானு எமனே ஒரு பக்கம் ஜெர்க்காகும் போது வழக்கம் போல அந்த பவர் புஸ்வானமாக ஆத்ம சக்திங்கிறது இதயத்துல இருந்து வெளிப்படணும். அதை விட்டுட்டு துருப்புடிச்ச கண்ணை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி சும்மா விரல நீட்டி முக்கிட்டு இருக்க கூடாதுன்னு இவனுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பின்னாடி இருந்த மந்திர கண்ணாடி ஆக்டிவேட் ஆகி பூமியில அந்த கோக்கி அதாங்க அந்த கிறுக்கு பிடிச்ச ஹெல்பாய் குழந்தைங்களோட ஆன்மாவெல்லாம் ஆட்டையப்பட்டான்ல அந்த விஷயம் இப்ப இங்க விஷுவலா வர குழந்தைங்களோட அம்மாலாம் கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த செகண்டே அவங்க அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவும் ஏஜென்ட்டும் போறாங்க. அங்க போனதும் அந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி நார்மல் ஆக்குறதுன்னு ஹீரோ விசாரிக்கும் போது அந்த கருப்பு கலர் ஆர்போட சக்தி மூலமா அவன் குழந்தைங்களோட ஆன்மாவை உறிஞ்சிருக்கான். பட் இன்னும் அந்த ஆன்மாக்களை அவன் சாப்பிடாததுனால குழந்தைங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஏஜென்ட் அக்கா சொல்ல, சரி இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டா அவனால எடுக்கப்பட்ட ஆன்மாக்களை அவங்ககிட்ட இருந்து திரும்ப எடுத்தாகணும்ன்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஹீரோ அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளாம விட மாட்டான்னு அங்க இருந்து கிளம்ப, அடே அது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ உன்னோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உன்னால அவனை தொடக்கூட முடியும்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்னும் அவ்வளவு சீன் இல்ல, அவனை கொல்றதுக்கு என் 2 கையே போதும்னு அவ்வளவு பெரிய மலமாட்டை ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. இவனோட தில்லுக்கு ஒரு அளவே இருக்காது. இப்ப இதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாதாவை காட்டும் போது அந்த அப்பாவி பண்ண கலவரத்தில் அடிபட்டு இங்க அட்மிட் ஆயிருக்கிற இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடி வாங்குறதுல நம்மள மிஞ்சிக்க இந்த ஊர்ல ஆளே இல்லைன்னு ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும்போது அவங்கள காப்பாற்ற முடியாம போனதுக்கு குட்டி தாதா ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே மன்னிப்பு கேட்கறான். இதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வரும்போது எதிரில் நம்ம ஹீரோவை பார்த்ததும் இளைய எசக்கி முத்த நீ எப்பறா உயிரோட வந்த, நேத்து ஏன் அந்த அப்பாவி அவ்வளவு மிருகத்தனமா நடந்துகிட்டான், நாங்க 5 பேர் சேர்ந்து கூட சமாளிக்க முடியாதப்ப நீ எப்பறா அவனை தோக்கடிச்சன்னு வரிசையா கேள்வி மேல கேள்வி கேட்க, எதையும் சொல்லிடாதன்னு பின்னாடி இருந்து நம்ம ஏஜென்ட் அக்கா சிக்னல் கொடுத்துமே யோகாய்ங்கிற ஒரு அரக்கப்பூச்சியோட கண்ட்ரோல் இருந்தான். நான் தான் என்னோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தி அதை அழிச்சு அவனை காப்பாத்தணும்னு நடந்த விஷயத்த நம்மால அப்படியே சொல்லும்போது ரைட்டு இவனுக்கு ஏதோ மண்டையில் அடிபட்டு மரக்கலண்டு போச்சுன்னு யோசிக்கிற நம்ம குட்டி தாதா போய் நல்ல டாக்டரா பார்ப்பான்னு கொஞ்சம் பரிதாபமா பார்க்கவும், அடே நான் உண்மைதான்டா சொல்றேன்னு ஹீரோ கடுப்பாகும் போது நம்ம ஏஜென்ட் அக்கா அங்க இருந்து இவனை இழுத்துட்டு போயிடுறா. ஆனா இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பாக்குறப்ப மேபி நம்மால் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு குட்டி தாதாக்கு சின்னதா ஒரு டவுட் வருது. இதுக்கு அடுத்து நம்மளுங்க 2 பேரும் அந்த கோக்கியை தேடி ஊர் முழுக்க சுத்துறப்ப நம்ம ஏஜென்ட் அக்கா அவனை பத்தின சில விஷயங்கள் எல்லாம் சொல்றா. அது என்ன மேட்டர்னா அந்த 3 ஆப்ஜெக்ட திருடின 3 பேர்ல
இந்த கோக்கி தான் ரொம்ப மோசமானவன். ஏன்னா அவனால மட்டும்தான் அந்த ஆர்பை யூஸ் பண்ணி மனித ஆன்மாக்களை சாப்பிட முடியும். அதுவும் இப்ப குழந்தைங்களோட ஆன்மாக்களை அவன் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு அளவில்லாத சக்தி கிடைக்குன்ற மாதிரி சொல்றா. இப்படி அவன் திங்கிறத பத்தியே இவ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவும் ரொம்ப நேரமா சாப்பிடாம சுத்தினதுல ஹீரோ ஒரு பக்கம் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துடா. அந்த கோக்கி மாதிரியே மனித உலகத்துல இருக்கிற யோகாய்ங்க அவங்களோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையில எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதான் அப்படின்னா மனித உலகத்துல நிறைய யோகாய்ங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு ஹீரோ ஷாக் ஆகிறப்ப அரக்கர்கள் யாரும் பூமிக்கு வராம இருக்க 2 உலகத்துக்கு நடுவுல நம்ம யம ஒரு பேரியரை செட் பண்ணிருக்காரு. பட் அது இருந்தாலுமே அதையும் தாண்டி சில சக்தி வாய்ந்த யோகாய்களால மட்டும் மனித உலகத்துக்கு வர முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவகிட்ட சக்தி வாய்ந்த யோகாய்களால மட்டும்தான் இங்க வர முடியும் அப்படின்னா அந்த அரக்க பூச்சி எப்படி உள்ள வந்துச்சுன்னு ஒரு பாயிண்ட பிடிச்சி கேள்வி கேட்க, ஏலே அதை விசாரிக்கதால ஒன்னு அப்பாயின் பண்ணிருக்கோம், சும்மா எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களே பிரச்சனையை சரி பண்ணிக்க மாட்டோம்னு பாவம் அவளே கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அந்த கோக்கி எங்க இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எந்த க்ளூவுமே நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. அதனால இப்ப பேசாம வயிற்று பசியவாது தீர்த்துக்கலாம்னு நேரம் நம்ம ஹீரோயினோட ஹோட்டலுக்கு போறப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பையன் இருக்கான். அதாங்க இவன் உசுரை கொடுத்து காப்பாத்தினானே அதே குட்டி பையன் இப்ப திரும்ப ஓடி வந்து நம்மளுக்கு மறுபடியும் நன்றி சொல்ல, எதுக்காகடா பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும்போது நீங்க பண்ண உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுன்னு அவன் அம்மாவும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு நன்றி சொல்றாங்க. ஹீரோக்கு இந்த அனுபவம்லாம் ரொம்ப புதுசுங்கிறதுனால கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே அந்த குட்டி பையன் கிட்ட இப்ப எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறப்ப குட்டி பையன் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்னு மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு சொல்லவும் அதை ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்றேன்னு கேட்டா இவங்க குடி இருக்கிற அபார்ட்மெண்ட் பக்கம் இருக்கிற குழந்தைங்களோட ஆன்மாக்களை திருடி தான் அந்த கோக்கி பயங்கரமா சேட்டை பண்ணி இருந்திருக்கான். இப்ப இந்த விஷயத்தை அந்த குட்டி பையனோட அம்மா சொன்னதும் மேபி அந்த பையன் அங்கதான் சுத்திட்டு இருப்பான்ற மாதிரி டவுட் ஆகி ஹீரோ குடுகுடுன்னு அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கா. இவன் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ஏரியாக்குள்ள தான் அந்த பயவுல சுத்திட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அங்க இருந்த குழந்தைங்களோட ஆன்மாக்கள் எல்லாம் ஆட்டைய போட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து நைசா நழுவி போக அதை நோட் பண்ண நம்ம ஹீரோ நேரா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்தோட பார்க்கிங் பக்கம் போறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு பதிலா அந்த ஆர்பு மட்டும் தனியா தரையில கிடக்க அதை எடுக்கலாம்னு நம்மால் பக்கத்துல போனா இவனுக்கு பின்னாடி வந்தவன் சடனா அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாதிரி ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி 10 அடி தூக்கி வீசுவான் பாருங்க. அந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். அவன் சரியான முரட்டு காட்டான், பாக்குறதுக்கு வேற மாடு மாதிரி இருக்கானா. ஒரு சாதாரண மனுஷனா இருந்துகிட்டு ஏன் வழியில குறுக்க வரியான்னு அப்படியே பாஞ்சு வந்து நம்மால் மேல குதிச்சு நசுக்க பாக்குறப்ப ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அங்க இங்கன்னு தாவும் போது பயபல அப்படியே ஏர்ல பறந்து வந்து அங்க இருந்த கார் மேல ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே நம்மால அட்டாக் பண்ண பாக்குறான். பட் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ ஒரு காருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க ஒரு பைக்கை தூக்கி அப்படியே அந்த கார் மேல வீசுவான் பாருங்க. அது அந்த கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு 1 இன்ச் கேப்ல வந்து மூஞ்சிக்கு நேரம் நிக்குது. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது இவன மாதிரியே அந்த 3 ஆப்ஜெக்ட்ல ஒன்னு எடுத்து அந்த சேப்ப செட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தூரத்துல இருந்து இங்க நடக்கிற சண்டையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. சண்டைக்கு நடுவுல நம்மால அவன் அங்க இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள இருந்து வெளியே வந்து அதோட டோருக்குள்ள அவன் கையை லாக் பண்ணி சமாளிக்க பாக்குறப்ப அந்த பயபல அந்த டோரையே புடிங்கி நம்மால நோக்கி வீசவும் அது பக்கத்துல வரப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான் பாருங்க. இந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாகி 1-2 அடி திருப்பி அடிக்கிறப்ப அதுல காண்டானவன் ஒரு காரை அப்படியே தரதரன்னு தள்ளிட்டு வந்து இவனை நசுக்கி கொல்ல பாக்க அதுல இருந்துமே நம்மால் மிஸ் ஆகிறவன் WWE ஷாட்லாம் போட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை அப்படியே பிடிச்சி நல்லா வகையா லாக் பண்ணிக்க தானா வந்து சிக்கனாடா தண்டபாணிங்கிற கணக்கா அப்படியே கையோட சேர்த்து நம்மால போட்டு கார்ல எல்லாம் அடி அடின்னு அடிச்சு சும்மா துணி துவைச்சு எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை வேற பக்கமா வீசிவிட்டு அவனை நோக்கி ஒரு காரை எத்தி விட அது சரசரன்னு இவனை நசுக்க வரவும் பின்னாடி இருக்கிற காருக்குள்ள ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான் பாருங்க. இந்த சீன்லாம் உண்மையாவே தரமா எடுத்திருப்பாங்க. இப்ப நம்மால அந்த காருக்குள்ள இருந்து அவனுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டும் போது அதுல காண்டானவன் அந்த காரையே புரட்டி 10 அடி தூக்கி வீசிடுறான். அப்ப ஹீரோ அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட ஆத்ம சக்தியை வெளியே கொண்டு வரதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வேலை செய்யாம போகவும் நேரடியா மோதி பார்த்தரலாம்னு போய் அவங்ககிட்ட நல்லா அடி வாங்குறான். அதுல ஒரு கட்டத்துல நம்மளோட சங்க நெரிச்சு அவன் கொல்ல பாக்குறப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம குட்டி பையன் ஒரு பந்தை விட்டு அடிச்சு ஒழுங்கா அவரை விட்டுருன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம குரல் கொடுக்க ஆஹா நமக்கான மீல்ஸ் நம்மளை தேடி வந்திருக்கேன்னு குஷியாகி அவனோட ஆன்மாவை எடுக்கிறதுக்காக அங்க இருந்து ஆர்ப நோக்கி போறான். அப்ப ஹீரோ அவனை தடுத்து பிடிச்சுக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிருன்னு குட்டி பையனை வான் பண்ணும்போது இதையும் அந்த சிகப்பு சட்டை ஏதோ ஷோ பாக்குற மாதிரி தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த காட்டு பையன் குறுக்க வராதரான்னு நம்மால தூக்கி வீசிட்டு குட்டி பையனோட ஆன்மாவை அப்படியே அந்த ஆர்புக்குள்ள உறிஞ்சிடறான். இதுக்கப்புறம் எடுத்த ஆன்மாவை அப்படியே அவன் முழுங்க போறப்ப நம்மால ஒரு பக்கம் பயங்கர வெறியாகி கையில கிடைச்ச ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து வாயை மூட முடியாத மாதிரி கவ்வ கொடுத்துட்டு அப்படியே அவனோட ஆத்ம சக்தியை எடுத்து அவன் வாய்க்குள்ளேயே அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான் அத்தோட அந்த பயப்பல ஒரேடியா வாயை பொழந்துருது. அவன் செத்து போனதால அவனால எடுக்கப்பட்ட எல்லா ஆன்மாக்களும் அந்த குழந்தைங்களோட உடம்புக்கு போய் திரும்ப சேர்ந்துட எல்லாரும் கண் முழிச்சு அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த 3 ஆப்ஜெக்ட்ல ஒன்னான அந்த ஆர்பு நம்மளோட கைக்கு கிடைச்சிட அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கேசினோ ஓனர் கூட இருந்த பணக்காரனோட வீட்டை தான் காட்டுறாங்க. இவன் இந்த வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ மிருகத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க. அந்த இடத்துக்கு வந்ததும் சீரட்டால அவ கையில ஒரு சூடு வைக்கும் போது அந்த வழியில அவ கண்ணீர் விட்டு அழுகிறப்ப அவளோட ஒரு கண்ணீர் துளி அப்படியே முத்தா மாதிரி கீழே விழுகுது. அதை பார்த்ததும் பெரிச்சாலிக்கு பெரிய கருவாடு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற அந்த பணக்காரன் இது மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அங்க இருந்த ஒரு பாடி கார்டு மட்டும் அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு சூடு வச்ச இடத்துல பேண்டேஜ் எல்லாம் போட்டு வர்றான். அப்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட நீ மட்டும் ஏன்
என் மேல அக்கறை காட்டுறன்னு கேட்கும்போது நீ பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரியே இருக்கன்னு அவன் சொல்லிட்டு போக இவளோட இந்த சக்தியை வச்சு பாக்குறப்ப இவ்வளவு ஒரு யோகாயின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் இவ யார் என்னன்னு இது வர தெளிவா காட்டல. நம்ம ஏமா சொன்ன அந்த 3 ஆப்ஜெக்ட்ல அந்த ஆர்பு ஆல்ரெடி நம்மளோட கைக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்ததா அந்த கத்தியை வச்சிருக்கக்கூடிய மண்டகட்டை காட்டும் போது தலையில கட்டியிருந்த துணியை அவுத்துட்டு அந்த கத்தியை வச்சு நெத்தியில ஒரு கீரல் போட்டதும் கொஞ்ச நேரத்திலே ஆள் வலி தாங்க முடியாம பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா அந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டுறப்ப கோகியோட நம்ம ஹீரோ சண்டை போடும்போது தூரத்துல இருந்து அந்த சிகப்பு சட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான்ல அந்த விஷயத்த நம்ம ஏஜென்ட் அக்கா கிட்ட சொன்னதும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு போறத தூரத்துல இருந்து பார்த்த நம்ம குட்டி தாதா ஏதோ புளிச்ச பாலை தேடி வந்த போன மாதிரி பதுங்கி பதுங்கி உங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ அந்த சிகப்பு சட்டை எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தானே எனக்கு சுத்தமா புரியல. நானும் கோகியும் சண்டை போடுறப்ப அவனுக்கு உதவி பண்ண கூட அந்த பையன் ட்ரை பண்ணலன்னு சொல்லும்போது மத்த யோகா எல்லாம் மனுஷ உருவத்துல தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சிகப்பு சட்டைக்கு மனித உடலே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏஜென்ட் அக்கா சொல்றா. இது போக இவங்கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா அது வந்து டார்க்னஸ் ஆஃப் மிரரா. மத்த 2 பொருளை விட இதுகிட்ட இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்கிறவங்க அதுகிட்ட என்ன வரத கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்துருமா. ஆனா அதை வந்து முழு பௌர்ணமி இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு செகண்ட்ல இந்த சிட்டில இருக்கிற மொத்த மக்களையும் கொள்ளலாம். இல்லனா இயற்கை பேரிடர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சுனாமியை வர வச்சு ஒட்டுமொத்த ஜப்பானை கூட அவன் அழிக்கலாங்கிற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராவே சலிச்சிக்கும் போது சரி நான் போய் இதை பத்தி எமங்கிட்ட பேசிட்டு வரேன்னு நம்ம ஜூனியர் அக்கா அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போக இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம குட்டி தாதா இப்படி இவன் மறைஞ்சு போனதை பார்த்ததும் அப்படின்னா ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மையான ஒரு செகண்ட் யோசிச்சு அப்படியே மிரண்டு போறான். இப்ப நம்மால் இந்த பக்கம் கடைவீதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சிகப்பு சட்டை வம்புக்குனே இவன் எதிரில் வந்து கண்டு காணாம நைஸா அங்க இருந்து கிராஸ் பண்ணி போக சிக்குநாடா சேகர்னு ஹீரோவும் விடாம தெருவா அவனை ஃபாலோ பண்ணி போறான். இது நம்ம ஏஜென்ட் அக்கா ஆவிகள் உலகத்துல இருந்து மந்திர கண்ணாடி மூலமா பார்த்துட்டு அவன் ஏன் இப்படி பண்றான்னு கேக்குறப்ப சிகப்பு சட்டை வேணும்னே தான் நம்ம ஹீரோவை இப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறான். மேபி இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த பக்கம் ஏமா சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ ரொம்ப தூரம் அவனை ஃபாலோ பண்ணி கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது சடனா இவன் பின்னாடி வந்த சிகப்பு சட்டை டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, என்னோட நோக்கம் நிறைவேறினதும் நானே அந்த கண்ணாடியை உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்ல சரி இங்க எதுக்காக நம்மளால கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில அட்மிட் ஆயிருக்காங்க. சிகப்பு சட்டை ரொம்ப பாசத்தோட அவங்களுக்கு பணிவிட பண்ணவும் ஹீரோ என்ன நடக்குதுன்னு புரியாம பயங்கர குழப்பத்துல இருக்கா. நம்மளால தனியா கூட்டிட்டு போய் அவனை பத்தின பல விஷயங்களை சொல்றான். அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிகப்பு சட்டை அவனை விட சக்தி வாய்ந்த ஒரு யோகாய் கூட சண்டை போடும்போது கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜுக்கு போய் அவனோட சக்தி எல்லாமே மொத்தமா காலி ஆயிருக்கு. அப்ப அந்த யோகாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னைத்தானே ஒரு கருமுட்டையா மாத்தி இந்த அம்மாவோட கர்ப்பப்பையில வந்து ஃபெர்டிலைஸ் ஆகியிருக்கான். இதனால இவன் இழந்த சக்திகள்லாம் திரும்ப கிடைச்சு பழையபடி ரொம்ப பலசாலி ஆகியிருக்க அந்நேரம் இவனை பாசத்தோட வளர்த்த அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு சாகர ஸ்டேஜுக்கு போயிருக்கவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அந்த மிரர் ஆட்டையை போட்டிருக்கான். இப்ப ஹீரோ அவங்கிட்ட அதெல்லாம் சரி இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இதெல்லாம் வெளியே சொன்னா யாராவது என்ன நம்புவாங்களா, ரொம்ப நாளாவே என்ன பத்தின உண்மையை யாருக்கிட்டையாவது கன்ஃபஸ் பண்ணணும் போல இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க இப்படி பேசிக்கிறத நம்ம குட்டி தாதா ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சிகப்பு சட்டை மட்டும் அவன் ஃபாலோ பண்றதை நோட் பண்ணிற ஐயோ பார்த்து தொலைஞ்சிட்டானு பதறி போய் பயப்பட அப்படியே புதருக்குள்ள பதுங்கிருது. இன்னொரு பக்கம் இவனோட இந்த சோக கதையெல்லாம் கேட்ட நம்ம ஏஜென்ட் அக்கா அவனோட அம்மா சாகர வர சந்தோஷமா இருக்கணும்னு ஏதோ மெகா சீரியலை பார்த்த மாதிரி குமரி குமரி அழுதுகிட்டு இருக்க. பக்கத்துல இருந்த நம்ம எம அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்து இது ரொம்ப பயங்கரமா இருக்க போகுதுன்னு எதை பத்தியோ சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாரு. பட் எதனால அப்படி அவர் சொன்னாருங்கிற விஷயத்த முழுசா காட்டாமலே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டும்போது சிகப்பு சட்டை சொன்னதை பத்தியே ரொம்ப தீவிரமா யோசிக்கிறவன் கெட்டவங்களுக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்குமான்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு டவுட் கேட்க அதுக்கு அவ ஏதேதோ பிலாசபிலாம் சொல்றா. பட் அந்த மேட்டரை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலா அவ சொன்னதெல்லாம் வச்சு யோசிக்கிறப்ப மேபி சிகப்பு சட்டை நல்லவனா கூட இருக்கலாங்கிற மாதிரி ஹீரோக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. இதுக்கப்புறம் சரி ரொம்ப பசிக்குது சாப்பிடலாம்னு ஒரு பவுல் நூடுல்ஸ் வாங்கி அதை சாப்பிடறதுக்காக வாய்கிட்ட கொண்டு போறப்ப அங்க வந்து நம்ம ஏஜென்ட் அக்கா ரொம்ப பதட்டமா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இவன் அங்க இருந்து கூட்டிட்டு போக நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா, அப்படி என்ன தலைப்போற விஷயம்னு கேட்டா அந்த மிரர் ஆஃப் டார்க்னஸ் இருக்குல்ல அது நமக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலா விலை மதிக்க முடியாத ஒண்ணு அதுக்கு திரும்ப தரணுங்கிற மாதிரி சொல்றா. அதுவும் அந்த மிரரை பௌர்ணமி அன்னைக்கு தானே யூஸ் பண்ணி வரம் கேட்க முடியும். சோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தா வானத்தை காட்டி இன்னைக்கு தான் பௌர்ணமின்னு சொல்லுவா பாருங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி படபட பாக்குறான். இவன் எதுக்காக இப்ப பதறணும் அப்படின்னா அந்த மிரர் கொடுக்க போற வரத்துக்கு பதிலா விலை மதிக்க முடியாத ஒன்ன திரும்ப தரணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னால அதை வச்சு பார்க்கும்போது சிகப்பு சட்டை அவனோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரை பணயமா வைக்க போறாங்கிற மாதிரி விஷயம் தெரிய வர அதை நடக்க விடாம தடுக்கணும்னு ஹீரோ அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்புறான். அப்ப நம்ம குட்டி தாதா குறுக்க வந்து இவனை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த சிகப்பு சட்டைக்கு தானே உதவ போற ஒழுங்கா என்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது ஏற்கனவே கடுப்புல இருக்கிற ஹீரோ ஓரமா போடா ஒரு ரூபா முஞ்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க என்னடா ஓவரா பண்றேன்னு அவனும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த அம்மாக்கு மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உசுறு போயிட்டு இருக்கும்போது நம்ம சிகப்பா அதை பார்த்துட்டு முழு நிலவு உச்சிக்கு வந்ததும் அந்த கண்ணாடிக்குள்ள கையை விட்டு தன்னோட வாழ்நாள அப்படியே அவன் அம்மாக்கு கொடுக்க சொல்லி அவனோட வரத்தை அந்த கண்ணாடி கிட்ட கேட்க அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க இருள் சக்தி பரவி ஒரு பயங்கரமான போர்ட்டல் உருவாகுது. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள போக பாக்குறப்ப இவனை போக விடாம குட்டி தாத்தா தடுத்து பிடிச்சு உன்னை எனக்கு பிடிக்காதுதான் ஆனா இதுக்குள்ள போய் நீ செத்து போயிட்டு
போயிட்ட அப்படின்னா அப்புறம் கடைசி வரை நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு தடுக்க பாக்குறான். பட் அதுக்குள்ள அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆக போற மாதிரி தெரியும். ஹீரோ டக்குன்னு அவனை உதறி தள்ளிட்டு உள்ள பாஞ்சிரா. அங்க இருந்த சிகப்பன் நீ எதுக்குடா உள்ள வந்தேன்னு கேட்கும்போது உன்னை தடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் நான் என் அம்மாக்கு உதவி பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு என்ன தடுக்காதன்னு கெஞ்சுறான். அதுக்கு நம்ம ஹீரோ பெத்த பிள்ளைய பறி கொடுத்தா அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்கன்ற விஷயத்த நானே என் கண்ணெதிர பாத்துருக்கேன்னு இவன் செத்து போனப்ப இவன் அம்மா ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த விஷயத்த நினைச்சு பார்த்து இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம்னா அதுதான், நீ உயிர் தியாகம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி மிரர் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட அவனோட அம்மாக்காக நான் என்னோட வாழ்நாள்ல பாதிய தரேன்னு சொன்னதும் அப்படியே அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகி 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல விழுகுறாங்க. இப்ப சிகப்ப அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் பார்க்கும்போது ஹீரோ பண்ண தியாகம் வீணாகல போல அவனோட அம்மா நல்லபடியா கண் முழிச்சதும் அதை பார்த்து சிகப்பன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒரு வழியா இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே வரும்போது குட்டி தாதா இவங்கிட்ட நான் நினைச்சது தப்பா போச்சு, உன்னை தடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் நூடுல்ஸை சாப்பிடாம பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், வரியா ஒன்னா சாப்பிடலாம்னு ஹீரோ கேட்டதும் எதிரும் புதிரமா இருந்த இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தோல்ல கை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்து அந்த கத்தியை வச்சிருக்கிற மண்டக்கட்டை காட்டும்போது போன சீன்ல அந்த கத்தியை வச்சு நெத்தியில கீறனா பாத்தீங்களா, அதால இவனோட 3வது கண் இப்ப ஓபன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவ கூட கண்ணீர் விட்டது அந்த கண்ணீர் துளி அப்படியே முத்தா மாறிச்சு. அந்த மாதிரி முத்து ஒண்ணு இப்ப இவன் கையில இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப இவன் அந்த முத்தை அவனோட 3வது கண் கிட்ட காட்டினதும் சேம் அதே மாதிரி இன்னொரு முத்தை எவனோ ஒருத்தன் கார்ல கொண்டு போயிட்டு இருக்கிற விஷயம் இவனுக்கு விஷுவலா வருது. அப்படி அந்த விஷுவல் தெரிஞ்ச அடுத்த கணமே பில்டிங் மேல இருந்து டைரக்டா ஜம்ப் பண்ணி இவன் பாட்டுக்கு ரன்னிங்லயே அந்த காரை விரட்டிட்டு போக போன வேகத்துக்கு அசால்ட்டா அந்த வண்டி மேல ஏறி 100 மீட்டர் முன்னாடி போய் நிக்கிறான். அப்ப எதிரில் ஆளை பார்த்ததும் டிரைவர் ஒரு பக்கம் அரண்டு போய் பிரேக்க போட்டு வண்டியை திருப்ப அப்படியே கத்தி எடுத்து சர்வ சாதாரணமா அந்த காரையே 2ஆ பொளந்து போடுவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இதுக்கப்புறம் கார்ல இருந்த முத்தை எடுத்துக்கிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எவன்டா என் முத்தை திருடுனதுன்னு அந்த பணக்காரன் ஒரு பக்கம் கழுத்தறுத்த கோழி மாதிரி காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இது எப்படி நடந்துச்சுன்னு இவனோட ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறப்ப நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இதை பண்ணது ஒரு யோக்காய் மாதிரி தெரியுதுன்னு சொன்னதும் உடனே இந்த பணக்காரன் நம்ம கதையோட மெயின் வில்ல அதாங்க அந்த கசினோ ஓனர் இருக்கான்ல அவனை கான்டாக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். இவன் அப்படி சொல்றதை வச்சு பார்க்கும்போது மேபி யோகாயை வச்சு வில்லன் தான் இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி டவுட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்ப வில்லனை போன்ல கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் அவங்கிட்ட சொல்றப்ப அந்த பக்கம் இருந்து அவன் என்ன சொன்னான்னு தெரியல. இதுக்கு மேல இதால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீரை முத்தா மாத்திர அந்த பொண்ணை வில்லனோட இடத்துக்கு இடம் மாத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது போக இவனுக்கு வில்ல மேலேயே ஒரு டவுட் இருக்குல்ல, அது சம்பந்தமா இப்ப என்ன பண்றான் அப்படின்னா அரக்க உலகத்துக்கு போறதுக்கான அந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தமா இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு டீல் இருக்கும் போல அதை கேன்சல் பண்ண போறங்கிற மாதிரி வில்லனையே இவன் மிரட்டுவான். வில்லன் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எதுக்காக இப்ப பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, யோகாய்ஸால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, உங்க உசுருக்கு நான் கேரண்டி, அந்த பொண்ணை கூட்டிட்டு உடனே என் இடத்துக்கு வந்துருங்கன்னு வில்ல ரொம்ப யதார்த்தமா பேசுவோம். பணக்காரனுக்குமே அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்ப அங்க கட் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற வில்லனை காட்டும்போது இந்த இடத்துல பாக்குறதுக்கு சும்மா ஜைஜாண்டிக்கா ஒரு புது கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறான். கூடவே அவனோட முதுகுல வப்பா குட்டி மாதிரி ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பயலை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர எபிசோட்ல இவங்க 2 பேரோட சேட்டெல்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கும். இது முழுக்க முழுக்க 90ஸ்ல ரிலீஸ் ஆன அனிமியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதைங்கிறதுனால கதையில வரக்கூடிய கேரக்டர்களுக்கு பெரிய அளவுல பேக் ஸ்டோரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் குழப்பமான விஷயமாவே இருந்தாலும் ஓரளவுக்கு கதையோட மேட்ச் பண்ணி அவங்கள டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கதையில நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ இன்னும் அவனோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்தல. என்னதான் அதை கட்டுப்படுத்தினாலுமே சூழ்நிலை காரணமா அதை எப்படியோ வெளியே கொண்டு வர வச்சு சக்தி வாய்ந்த யோகையான கோக்கியவே போட்டு தள்ளியிருக்கான். இது போக 2வது மிரர் ஆஃப் டார்க்னஸ் பக்கம் வரப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பெருசா எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்ல. ஏன்னா நம்ம சிகப்ப நல்லவங்கிறதுனால அதை அவன் அம்மாக்காக யூஸ் பண்ண போறப்ப ஹீரோவே முன் வந்து அவனுக்காக அவனோட லைஃபை தியாகம் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணிருக்கான். இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எதிரும் புதிருமா இருந்த நம்ம குட்டி தாதாவும் இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அண்ட் அந்த மண்டக்கட்டு அந்த கத்தியை வச்சு அவனோட தேடையை ஓபன் பண்ணி ஸ்பெசிபிக்கா அந்த முட்டை ட்ரேஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டை வெளியேற அந்த பொண்ணு இவனோட தங்கச்சிங்க, அவளை கடத்திட்டு வந்து அந்த பணக்காரனும் வில்லனும் சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்க, அவளை காப்பாத்தணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இவனும் அந்த கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கான். சோ ஓவராலா பாக்குறப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே நல்லவங்க கையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இந்த பக்கம் வில்லனோட சைடுல ஒரு கூலிங் கிளாஸ் குணா அப்புறம் ஒரு குட்டி சாத்தான்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அதுவும் அந்த குட்டி சாத்தானெல்லாம் சைஸை வச்சு மட்டும் எடை போட்டுறாதீங்க, ஆள் ரொம்ப கொடூரமானவன். வரப்போற எபிசோட்ல எல்லாம் இந்த 2 பேரோட சேட்டை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப வில்ல அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு நமக்கு ஒரு புது வேலை வந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்டு அந்த 2 பேரும் கொஞ்சம் குஷியாகிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பார்ட்டோட ஓப்பனிங் சீனே அந்த பணக்காரனோட அரண்மனைக்குள்ள போறதுக்காக அந்த இடத்தோட கூரை மேல நம்ம ஹீரோ பம்பி போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இறங்கி இருக்கிற இடம் கொஞ்சம் பெரிய இடங்கிறதுனால லைட்டா அள்ளு கிளம்பின நம்ம எசகி முத்து யோ ஏமா நீ சொன்ன மாதிரி அந்த மண்டகட்டி இங்க வருவானா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லும்போது கண்ணா என்னோட கணிப்பு மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல, அந்த பணக்கார நகை வியாபாரியை தேடி கண்டிப்பா அந்த பையன் இங்க வருவான், அவங்ககிட்ட இருந்து அந்த கத்தியை நம்ம தூக்கியே ஆகணும்னு ரொம்ப திட்டவட்டமா நம்ம ஏமா சொல்லிட, உனக்கு என்னப்பா நீ ஆவியல் உலகத்துல ரொம்ப சேஃபா இருந்துகிட்டு வாங்கி வந்ததெல்லாம் பேசுற, இங்க எவங்கிட்டயாவது சிக்கனா என்னத்தான் கொத்துக்கறி போடுவாங்கன்னு ஹீரோ கொஞ்சம் பீதியோடய முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஏமா இங்க பாரு தம்பி அந்த கத்தி ரொம்ப ஆபத்தான ஆப்ஜெக்ட், அதை வச்சு அவன் எந்த மாதிரி பவர் அடைஞ்சிருக்கான்னு இப்ப வர நமக்கு தெரியாது, சோ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு இன்னும் பீதியான நம்ம ஹீரோ தேவையில்லாம சிங்கத்தை சிக்கல்ல இழுத்து
இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க கொய்யால, இதுக்கெல்லாம் நீங்க பின்னாடி அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி பயங்கரமா துப்பாக்கி சொல்ற சத்தம் கேக்குது. உடனே நம்ம எமன் பாத்தியா நான் சொன்னது சரியா போச்சு, என்னோட கணிப்பு எப்பவுமே மிஸ் ஆகாதுன்னு தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க அந்த மண்டக்கட்டு பணக்காரனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவன் முன்னாடி வந்த நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு காஸ்டியூம் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி பலபலன்னு இருக்க, என் கையில அடி வாங்குறதுக்கு முன்னாடி நீயே அந்த கத்தியை என்கிட்ட கொடுத்துருன்னு வான் பண்ணும்போது, அடே நீ ஆவிகள் உலகத்தோட அடியால் தானே, தேவையில்லாம ஏன் வழியில குறுக்க வராதுன்னு கொஞ்சம் டீசென்டாவே வான் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம வேக வேகமா அவனை அடிக்க போக அந்த பையன் ஜன்னல் வழியா வந்த மின்னல் மாதிரி சரட்டு சரட்டுன்னு சும்மா அசுர வேகத்துல மிஸ் ஆயிட்டே இருக்கவும் தலைமை ஒரு கட்டத்துல கடுப்பாகி டக்குன்னு அவனோட ஆத்ம சக்தியை யூஸ் பண்ண பாக்குறான். பட் மண்டக்கட்டு ரொம்ப அசால்ட்டா இவன் பின்னாடி வந்து ஒரையோட கத்தியை கழுத்துல வச்சு அப்படியே லாக் பண்ணி, உன்ன மாதிரி ஒரு மனுஷனை கொல்றதுக்குலாம் நான் உரையில இருந்து கத்தி எடுத்தான்னு வச்சுக்கேன், அதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நம்மளால அநியாயத்துக்கு கேவலப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரன் மண்டக்கட்டோட தங்கச்சியை கூண்டோட ஒரு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. போன பார்ட்ல வில்லனுக்கு போன் பண்ணி இவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துனப்ப அவனோட இடத்துக்கு வர சொல்லி அவன் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா. அதனால இப்ப இந்த ஹெலிகாப்டர் ஒரு சின்ன தீவுக்கு போய் லேண்ட் ஆகுது. அப்படிங்க வந்ததுமே அந்த மண்டகட்டி என் பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டான்னு பணக்காரன் நம்ம வில்லன் கிட்ட புலம்புறான். அதுக்கு நம்ம வில்லன் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நீங்க சேஃபா வந்துட்டீங்கல்ல அதுவே போதும்னு கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பணக்காரனோட ஆளுங்க மண்டகட்டோட தங்கச்சி இருக்கிற குண்டா அங்க இருந்த ஒரு ட்ரக்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவளை பாக்குறப்பெல்லாம் இந்த பணக்காரன் அந்த மண்டகட்டை நினைச்சு கொஞ்சம் மரண பீதியிலேயே தான் இருக்கான். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அவளை என்ன பண்ண போறீங்கன்னு வில்லங்கிட்ட விசாரிக்கும் போது அவனும் இவன் பயத்துல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த தீவு ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போக, இதுக்கு முன்ன அந்த தங்கச்சிக்காரிக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு ஒரு பாடி கார்டு உதவி பண்ணான் பாத்தீங்களா, அந்த பையன் இப்ப அவளோட நிலைமையை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த யோகாயில எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு நம்ம பணக்காரனுக்கு தெரியுங்கிறதுனால வில்லன் என்னதான் சொன்னாலுமே பாதுகாப்பு விஷயத்துல இவன் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இப்ப அதை நினைச்சு கொஞ்சம் கவலையோடய அந்த இடத்துக்குள்ள போகும்போது அங்க இவன மாதிரியே வில்லனோட கிளப்ல மெம்பரா இருக்கக்கூடிய வேற சில பணக்காரங்களும் அந்த இடத்துல இருக்கா. இவங்க எல்லாம் இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வில்ல பயபல வேற ஏதோ ஒரு வித்தியாசமான கேமை பிளான் பண்ணி இந்த இடத்துலயும் சூதாட்டத்தை நடத்திட்டு இருக்கான் போல. எல்லாம் வழக்கம் போல சூதாட்ட தான் வந்திருக்காங்க, நீங்களும் ஒரு கேம் போடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லும்போது, அட போயா நான் ஒண்ணு இப்ப சூதாடுற மூட்ல இல்லன்னு பணக்காரன் கொஞ்சம் ஓவராவே சலிச்சுக்கிறான். அப்ப வில்ல ரொம்ப கேஷுவலா அடுத்து நடக்க போறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு மைதானத்தை காட்ட, இவங்க அந்த இடத்தோட பால்கனி மாதிரியான ஒரு ஏரியால இருந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த மைதானத்தோட ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான யோகாய் மிருகம் என்ட்ரி கொடுக்குது. அத நம்ம பணக்காரன் என்ன கன்றாவிடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப வில்லனோட ஆள் அந்த கூலிங் கிளாஸ் குணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அது கூட மோதறதுக்காக இன்னொரு பக்கத்துல இருந்து உள்ள வரான். அப்ப அந்த மிருகம் அவனை நோக்கி பாஞ்சு போறப்ப உடம்ப லைட்டா சிலுப்பி மசுல் எல்லாம் பெருசாக்கிட்டு அப்படியே சைட்ல போய் ஒரே ஒரு குத்து அதோட அலையில குத்துவான் பாருங்க. அடுத்த செகண்டே அந்த மிருகம் ரெண்டு துண்டா பிச்சுக்கிட்டு போய் ரத்தம் தெறிக்க ரொம்ப கொடூரமா செத்து போகுது. வில்லன் இப்ப கூட இந்த சண்டையை ஒரு சூதாட்ட மாதிரி நடத்திட்டு இருக்கவும் வந்திருக்கிற பணக்காரங்கள்ல ஒருத்தன் நம்ம கூலிங் கிளாஸ் குணா மேலையும் இன்னொருத்தன் அந்த மிருகத்து மேலையும் பிட் கட்டி இருந்திருப்பாங்க போல. தோத்து போனவன் என்னையா ஒரே அடியில கொண்டான், இதெல்லாம் ரொம்ப போங்கா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே இடத்துல நடந்ததெல்லாம் பார்த்து நம்ம பணக்காரன் ஒரு பக்கம் உறைஞ்சு போய் நிக்கும் போது இப்ப என் மேல நம்பிக்கை வந்துச்சான்னு கேட்டு மண்டக்கட்டோட தங்கச்சியை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு வில்ல அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் இவங்க அவ இருக்கிற கூண்டை ஒரு ஜெயில் மாதிரியான இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல ஓபன் பண்ணி பாக்குறப்ப தங்கச்சிக்காரி இருக்க வேண்டிய கூண்டு இப்ப காலியா கிடக்கு. இதை பார்த்துட்டு அந்த பணக்காரன் ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறப்ப அப்படியே அங்க கட் பண்ணி எங்க இருக்கான்னு பார்த்தா இதுக்கு முன்ன இவளுக்கு உதவி பண்ண அதே பாடி கார்டு இப்ப அவளை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கூட அந்த தங்கச்சிக்காரி இதால உன் உசுருக்கு தான் ஆபத்து, பேசாம நம்ம திரும்ப போயிடலாம்னு எவ்வளவோ சொல்லி பார்க்க பாடி கார்டு என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புன்னு இவளை காப்பாத்துறதுலே குறியா இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா ஹெலிகாப்டர் பக்கத்துல வரும்போது உள்ள இருந்து அந்த குட்டி சத்தம் பயபல என்ட்ரி கொடுக்க இவன் சைஸை வச்சு இவனால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா அப்படியே ஒரு விரல லப்பர் மாதிரி சரட்டுன்னு நீட்டி நம்ம பாடி கார்டோட வயிற்றுலயே சொருகுவான் பாருங்க. அந்த நிலைமையிலையும் துப்பாக்கி எடுத்து அவன் மண்டையில கேப் விடாம சுட்டு சும்மா தெறிக்க விடுறாரு. இவர் சுட்டதுல மூஞ்செல்லாம் என்னமோ செதஞ்சு போய் தான் இருக்கும். ஆனா அடுத்த செகண்டே அந்த பயபல முழுசா ஹீல் ஆக்கி இன்னொரு விரலையும் விட்டு அந்தால மொத்தமா போட்டு தள்ள. அதை பார்த்து தங்கச்சிக்காரி அப்படியே ஓனு ஒப்பாரி வைக்கவும் அடுத்த செகண்டே நம்ம பணக்கார முன்னாடி ஏகப்பட்ட முத்துக்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்பப்ப அவளுக்கு சூடு வச்சு ஒன்னு ரெண்டு முத்துக்களை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப இவ்வளவு முத்துக்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறப்ப அதை பார்த்து என்னங்க இப்பவாது கொஞ்சம் திருப்தி ஆயிட்டீங்களான்னு வில்லன் இவன் கிட்ட கேட்கும்போது இவன் வீட்டுல நடந்த சம்பவத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டுறான். அதுல மண்டக்கட்டு நம்ம ஹீரோவும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த வில்லன் இதுல ஒருத்த மட்டும் தான் யோகாய், இன்னொருத்த வெறும் சாதாரண மனுஷன்னு சொல்லி நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளிட்டு உங்களை உங்க வீட்டுக்கு ரொம்ப சேஃபா அனுப்புறேன்னு சொல்றான். கூடவே அதை பண்ண போறவங்களையும் பாத்துருங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்த சில பேரை காட்ட அங்க அந்த கூலிங் கிளாஸ் குணா அப்புறம் அந்த குட்டி சாத்தானோட சேர்த்து வேற ரெண்டு பயங்கரமான யோகாயும் இருக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் சாமுராய் கெட்டப்ல அவனை விட பெரிய சைஸ் கோடாடி உன கையில வச்சிருப்பான் பாருங்க. அதை பாக்குறப்ப நம்ம பணக்காரனுக்கே அல்லு கிளம்புது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு ஒரு வந்து பார்த்தா மண்டக்கட்டு இவனை விட திறமசாலியாவும் வேகமாவும் இருக்கிறத நினைச்சு நம்மால் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம ஏஜென்ட் அக்கா சும்மா இல்லாம அட விடுப்பா அந்த மண்டக்கட்டு கிட்ட நீ மொக்க வாங்கினதை நாங்க யாருமே பார்க்கல, சும்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு இவனை இன்னும் வெறுப்பத்திக்கிட்டு இருக்கா. பொய்யால உன்னை கொல்ல போறோம் பாருன்னு தலைவன் காண்டானதும் சும்மா எங்களை குறை சொல்லிட்டு இருக்காதன்னு இவன் வாய அடைக்கிறா. ஹீரோவால இன்னமும் அவனோட ஆத்மசக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியல.
முடியாதனால நம்ம ஏமா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ரொம்ப கைதேர்ந்த ஒரு மாஸ்டரை இவனுக்காக அரேஞ்ச் பண்ணிருப்பாரு போல. ஏஜென்ட் அக்கா அந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட மட்டும் நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா உன்னோட ஆத்ம சக்தியை நீ முழுசா உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லும்போது, என்னது ட்ரைனிங்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால என்னோட ஆத்ம சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன அந்த பயபல என்னை விட கொஞ்சம் வேகமா இருக்கான், அதனாலதான் லாஸ்ட் டைம் மிஸ் ஆகி போச்சுன்னு கொஞ்சம் மண்டகரணத்தோடயே பேசிட்டு இருக்க. சும்மா இந்த மாதிரி சாம்பிராணி போடுற வேலையை விட்டுவிட்டு ஒழுங்கா போய் ட்ரைனிங் எடுக்கிற வேலையை பாருன்னு ஏஜென்ட் அக்கா திரும்பவும் இவனை பங்கம் பண்றான். ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கே ஒரு விஷயம் தோணும், வழக்கமா இவங்க பின்னாடி ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்குமே, அதாங்க நம்ம குட்டி தாதா, அந்த பயபல எங்கடான்னு பார்த்தா நாம எதிர்பார்த்த மாதிரி இப்பவும் அந்த பயபல எங்கேயோ ஒளிஞ்சிருந்து இவங்களை வேவு பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கான். ஏஜென்ட் அக்கா அந்த ட்ரைனிங் மேட்டரை சொன்னதுமே குறுக்க இந்த கௌசிக்கும் வருவான்டாங்கிற மாதிரி நானும் அந்த ட்ரைனிங்ல கலந்துக்க போறேன்னு பயபல பக்கத்து பில்டிங்கோட மாடியில இருந்து குரல் கொடுக்க, அடுத்த சீனே இவங்க 3 பேரும் அந்த மாஸ்டரோட இடத்துக்கு தான் போறாங்க. மாஸ்டர்னது நான் கூட யாரோ பெரிய ஆட்டக்காரங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மா தான் வந்து மாஸ்டர்னு நின்னுட்டு இருக்கு. ஏஜென்ட் அக்கா இவங்க தான் மாஸ்டர் ஜென்காயின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதும் குட்டி தாதா ரொம்ப பயபக்தியோட முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட சகல விதமான வித்தைகளையும் கத்துக்க வந்திருக்க மாஸ்டர்னு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேச, அதை பார்த்து இவன் மேல இம்ப்ரெஸ் ஆன மாஸ்டர் எதுக்காகப்பா இந்த வித்தையெல்லாம் கத்துக்க நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம குட்டி தாதா பின்னாடி ஒரு பிள்ளக்கா பையன் நிக்கிறான் பாருங்கன்னு நம்ம ஹீரோவை கட்டி இவனை புழக்க முடியாம ரொம்ப நாளா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்குன்னு சொல்லும்போது, யாரை பார்த்தா பிள்ளக்கா பையன் சொன்னான்னு ஹீரோ எகிரிட்டு வர, பதிலுக்கு இவன் அவங்ககிட்ட சண்டைக்கு போக மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்குவான். அதெல்லாம் பார்த்து மாஸ்டர் இப்ப பயங்கரமா காண்டாகிறாங்க. அப்படி இவங்க கோவப்பட்டதுக்கு சுத்தி இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிக்க நம்ம நாட்டாம ஸ்டைல்ல நிறுத்துங்கடான்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க பாருங்க. 2 பேரும் 10 அடி பறந்து விழுகிறாங்க. பாக்குறதுக்கு பழைய காலத்து மனோரமா மாதிரி இருந்தாலும் பாட்டிக்கிட்ட விஷயம் இருக்குங்கோ. இதுக்கப்புறம் இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் ஹீரோவை அவனோட ஆத்ம சக்தியோட பேலன்ஸ்ல தலைகீழ நிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவன் அதை பண்ண முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருந்தா பாட்டி ஒரு கூர்மையான பொருள் மேல அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு 12 மணி நேரம் நிக்கிற அளவுக்கு நீ ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொன்னதும், என்னது 12 மணி நேரமா, என்னால முடியாதா சாமின்னு ஹீரோ அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான். ஆனா மாஸ்டர் இதெல்லாம் கண்டுக்காம 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப ஆரம்பின்னு சொல்றப்ப, ஏமா இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா, நான் எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, என்ன போய் தலையிலலாம் நிக்க சொல்றீங்கன்னு பையன் கொஞ்சம் தெனாவட்டாவே பேச, என்னது பலசாலியா, எங்க பலத்தை காட்டு பார்க்கலாம்னு மாஸ்டர் இவனை ஒத்தைக்கு சண்டைக்கு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் படுவேகமா அவங்களை அட்டாக் பண்ண போறப்ப கையை பின்னாடி கட்டிக்கிட்டே இவன் அட்டாக்ல இருந்தெல்லாம் மிஸ் ஆகி நல்ல மண்டகாய விடுறாங்க. இதால நம்ம ஹீரோ பயங்கரமா கடுப்பாக்கி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இன்னும் மூர்க்கத்தனமா சண்டை போடும்போது, அவங்க தான் மாஸ்டர் ஆச்சே, அவங்க கிட்ட இவன் பப்பு வேகுமா என்ன, வரமுறை இல்லாம நல்லா அடி வாங்குறான். தலைவன் என்னதான் அடி வாங்கினாலுமே சண்டையில ஒரு கட்டத்துல அவங்க மூவையே காப்பி பண்ணி அப்படியே ஒரு பேக் பிளிப் அடிச்சு அவங்களுக்கே ஒரு கிக்கு கொடுப்பான் பாருங்க. அந்த கிக்கோட இவன் ஆத்மசக்தியும் வெளிப்பட்டு மாஸ்டரே 2 அடி பின்னாடி போயிருவாங்க. இப்படி ஆப்போனன்ட்டோட மூவியே ரொம்ப வேகமா காப்பி பண்ணி இவனால சண்டை போட முடியுங்கிற விஷயத்தை பார்த்ததும் ஒரே ஜம்ப்ல அவன் நெஞ்சு மேல லேண்ட் ஆகி, தம்பி உங்ககிட்ட விஷயம் இருக்கு, ஆனா அது உனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு ஒழுங்கா ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு போக, எங்கடா நம்ம குட்டி தாதாவை காணமே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு பாறையை அதுவும் வெறும் மரக்கத்தியை வச்சு வெட்டணும்னு ஏதோ டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல. நம்மால் மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது, குறை சொல்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாம அவன் பாட்டுக்கு கண்மூடித்தனமா அந்த ட்ரைனிங்கை ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த பாறையை மரக்கத்தியை வச்சு வெட்டுறப்பெல்லாம் அந்த கத்தி தான் உடஞ்சு போகுது. ஆனா அப்பயும் கொஞ்சம் கூட சோர்வாகாம அடுத்த கத்தியை எடுத்துட்டு வந்து விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மால் அவனை ஏதோ பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அங்க வந்து பார்த்து தம்பி, இல்லனா இந்த பையன் உன்னையே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அவனால இதை பண்ண முடியும்னு ஹீரோக்கு பெருசா நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப அடுத்ததான் அங்க கட் பண்ணி அந்த பக்கம் மண்டை கட்டு என்ன பண்றான்னு காட்டும் போது, நம்ம சகப்ப இவங்கிட்ட வந்து அதான் அந்த கத்தியை வச்சு உன்னோட தேடையை ஓபன் பண்ணிட்டல, பேசாம அதை ரிட்டர்ன் பண்ணிடலாமேன்னு சொல்றப்ப, எதுக்காக இதை மனுஷங்க கிட்ட தரணும், அதுவும் அந்த ஆவிகள் டிடெக்டிவ் கிட்ட தரவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அப்ப நம்ம சகப்ப நீ அதை ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா என்னால உன் தங்கச்சியை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நானே என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அங்க கட் பண்ணி வில்லனோட இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, டிமென்ஷன்ஸுக்கு நடுவுல ஹோலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான மிஷினை பில்ட் பண்ணி வச்சிருக்கான். பட் இவன் எதிர்பார்க்கிற அளவுல ஒரு ஹோலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மிஷினோட சைஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டி வரும்னு அங்க இருந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இந்த ஹோலை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, அரக்க உலகத்தையும் மனித உலகத்தையும் ஒரே உலகமா மாத்துறதுக்காக பயபல தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்ப விஞ்ஞானி கிட்ட பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த கூலிங் கிளாஸ் குணா கிட்ட போனவன் 2 உலகத்தை ஒன்னாக்குற என்னோட எண்ணத்துல ஏதாவது தப்பு இருக்கான்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாது, பட் ஏற்கனவே நான் மனித உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கேன், இப்ப ஓ மூலமா இந்த டனல் ஓபன் ஆயிட்டா அதுக்கப்புறம் நான் அரக்க உலகத்துக்கு போயிருவேன், ஃபைனலி என்னை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் வில்லத்தனமாவே பேசுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பல நாட்களா ட்ரை பண்ணியும் கொஞ்ச நேரம் கூட தலையில நிக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கா. இப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி கிளவிய கூட உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு மாஸ்டர் இவனை பங்கம் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ நீ சொல்றது சரிதான் அத்தா, என்னால இந்த கண்டிஷன்ல அந்த மண்டக்கட்டை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சடனா கிவ் அப் பண்ற மாதிரி பேச, என்னடா வந்தப்ப நான் வீரன் சூரன் ஏதோ டைலாக் எல்லாம் விட்டா இப்போதுக்கு இப்படி பேசுற, சரி உன்னால முடியாதுன்னா வேற யாரால முடியும்னு கேட்கும்போது, என்னமா சும்மா லுச்சாத்தனமா பேசுற, நான் மறுபிறவி எடுத்த ஒரு சாதாரண மனுஷன், அப்படி இருக்க என்னால எப்படி அவன மாதிரி ஒரு யோக்கையை தோக்கடிக்க முடியும்னு கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாம பேசுறான். இதை கேட்ட நம்ம மாஸ்டர் ஓ மேல எந்த தப்பும் இல்ல, அந்த ஏமா உன நம்பி உனக்கு திரும்ப உயிர் கொடுத்தான் பாத்தியா, தப்பெல்லாம் அவனோடதுதான், இந்த மாதிரி நீ அரை மனசா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு நாள் திரும்பவும் செத்துதான் போவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு
அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ இதை நினைச்சு கொஞ்சம் கவலையோட வெளியே வரும்போது அங்க நம்ம குட்டி தாதா இன்னமும் அந்த மரக்கத்தியை வச்சு விடாம அந்த பாறையை வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா மாஸ்டர் சொன்ன மாதிரியே ஹீரோவை ஓவர் டேக் பண்ணிடுவான் போல. மரக்கத்தியை பிடிச்சி வெட்டுன்னு வெட்டி கையெல்லாம் ஒரே ரத்தம், உடம்புல சுத்தமா தெம்பு இல்லாம அடிக்கடி கீழே விழுந்தாலுமே மறுபடியும் எந்திரிச்சு அந்த டாஸ்கை முடிச்சே தீர்வுன்னு வெறியோண்டு செயல்பட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சுத்தமா எனர்ஜி இல்லாம அந்த பாறை மேல சரிஞ்சு விழுகிறப்ப இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த அப்பாவி கூட போராடும் போது ஆபத்துல இருந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியாம போச்சு பாத்தீங்களா. அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு உத்வேகத்தோட அந்த மரக்கத்தியை மறுபடியும் எடுத்துட்டு போய் ஓங்கி அந்த பாறையை ஒரு வெட்டுவான் பாருங்க. அப்ப இவனோட ஆத்ம சக்தி அந்த கட்டம் மூலமா வெளிப்பட்டு பாறை 2 துண்டா பொளந்து போகுது. அந்த சக்தியை பார்த்ததும் நான் சாதிச்சிட்டேன்னு பயங்கரமா இவன் இங்க சந்தோஷப்பட, இவனாலேயே முடியுங்கிறப்ப நம்மளால முடியாதான்னு ஹீரோக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சில நாட்கள்லயே ஹீரோ அவனோட ட்ரைனிங்ல கிட்டத்தட்ட அவனோட ஆத்ம சக்தியை கட்டுப்படுத்தி 12 மணி நேரத்துக்கு மேல அப்படியே ஸ்டேபிளா தலையில நின்றுட்டு இருக்க. இவனுமே அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப மாஸ்டரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எப்படி கண்ட்ரோலா யூஸ் பண்றதுன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க, முன்ன விட அளவுக்கு அதிகமான சக்தியை விரல் நுனியில கொண்டு வந்து அதை அப்படியே வானத்தை நோக்கி விடுறான். அப்ப அந்த சக்தி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறப்ப அதை வில்லனோட இடத்துல இருந்து பாக்குற நம்ம கூலிங் கிளாஸ் குணா எதுவுமே பேசாம சைலண்டா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அங்க இருந்த குட்டி சாத்தா என் அண்ணன் சிரிச்சு நான் இதுவரை பார்த்ததே இல்ல, ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்ம வில்லங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் குணா தன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறத நம்ம மாஸ்டருமே உணர்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன பஞ்சாயத்துங்கிற விஷயம் எல்லாம் மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல தான் தெரியும். சரி, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ட்ரைனிங் எடுக்கிற நம்ம பசங்க கிட்ட வந்த மாஸ்டர் ஹீரோவை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்க போறேன், நீ வலிமையாகணும்னு ஆசைப்பட்ட உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா, இன்னும் வலிமையாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கும்போது ஏதோ சாதாரணமா கேட்கறாங்க போலன்னு நம்மால் அதுக்கு ஆமான்னு சொன்னதும், உன்னோட சக்தி அதிகமாக அதிகமாக நீ முன்னோக்கி போக வேண்டியது இருக்கும், உன்னோட வயசு மாதிரியே உன்னோட திறமைகளும் அதிகரிக்கும், அப்ப உனக்கான ஒரு நாள் வரும்போது உன்னால அளவில்லாத சக்தியை ஹேண்டில் பண்ண முடியும்னு தனக்கு தோன்றதா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற எதுவுமே புரியாம இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, குறுக்க பேசாம நான் சொல்றதை மட்டும் கேளு, தியாகம் பண்ணா மட்டும்தான் ஒரு சக்தி கிடைக்கும், அது ஒன்றும் வலிமையான விஷயம் இல்ல, அது உன் இதயத்தை சுக்குநூறா உடைக்கும், நான் சொல்ற இந்த பாடத்தை நீ கடைசி வரை மறக்கவே கூடாதுன்னு சொல்ல, அவங்க சொன்ன அந்த டோனை கேட்டு கொஞ்சம் எமோஷன் ஆகிற ஹீரோ நீங்க சொல்றபடி நான் இந்த விஷயத்தை கடைசி வரை மறக்கவே மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறான். மாஸ்டர் சொல்றதை வச்சு பாக்குறப்ப இவங்க லைஃப்ல இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழந்திருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட நான் இங்க வந்தப்ப நீங்க நம்பிக்கையை பத்தி பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, பட் அதெல்லாம் அப்ப நான் நம்பல, ஆனா அதுக்கு முன்னாடி நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்க நம்பிக்கையை எங்கெல்லாம் உடைச்சிருக்கன்றத நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்ல, அதெல்லாத்தையும் நீ மறக்க கத்துக்கணும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளா இவங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு அபூர்வ சக்தியை ஆர்பு மாதிரி உருவாக்கி அதை நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அனுப்புறாங்க. அண்ட் அகைன் இதை நீ முறையா பயன்படுத்துவன்ற முழு நம்பிக்கை உன் மேல எனக்கு இருக்கு, என்னோட ட்ரைனிங் இதோட ஓவர், சோ உடனே இந்த மலையை விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பட் அப்படி அங்க இருந்து போறப்ப கூட திரும்பவும் நாங்க இங்க ட்ரைனிங் எடுக்க வருவோம், முடியாது கிடையாதுன்னு சொன்னா பெரியம்மான்னு கூட பார்க்க மாட்டோம்னு நம்மளால நக்கல் பண்ண, மாஸ்டர் இவங்களை சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம மாஸ்டர் அப்படியே அமைதியா தியானத்துல உட்கார்ந்து இருக்க இந்த இடத்துல ஒரு குரூப் போட்டோவை காட்டுறாங்க. அதுல நம்ம மாஸ்டர் அம்மா பக்கத்துல இருக்கிற ஒரு கேரக்டரை கேமரா போக்கஸ் பண்ண யாராவதுன்னு பார்த்தா நம்ம வில்லன் கூட இருக்கிற கூலிங் கிளாஸ் குணா இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இவங்களும் ஒன்னா வளர்ந்து ஒரே ஸ்கூல்ல தான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் கதையில பயங்கர ட்விஸ்டா இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு வந்த கூலிங் கிளாஸ் என்ன ஜென்காய் வயசாயிருச்சு போலன்னு இவங்களை நல்லா விசாரிக்கும் போது, அட ஆமாப்பா 50க்கு மேல ஆயிருச்சு, ஆனா உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல, இன்னமும் அப்படியே தான் இருக்குன்னு நம்ம மாஸ்டர் சொல்ல, என்னோட கணிப்பு சரினா இந்நேரம் அந்த அபூர்வ சக்தியை அந்த பையன் கிட்ட கொடுத்துருப்ப, என்ன சரிதானு கரெக்டா கேட்கறான். அதுக்கு நம்ம மாஸ்டர் ஆமாப்பா, ஆனா அவன் இப்ப இங்க இல்லையேன்னு சொல்லும்போது, உன்னை இப்படி வயசான கோலத்துல என்னால பார்க்க முடியலன்னு நம்ம கூலிங் கிளாஸ் சொல்ல, இங்கதான் இவன் எப்படி யோகையா மாறினாங்கிற விஷயத்த நம்ம மாஸ்டர் சொல்றாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, இந்த பையன் அளவுக்கு அதிகமான சக்தி வேணும்னு அரக்கர்கள் கூட இவன் ஆன்மாவை வச்சு ஏதோ ஒரு டீல போட்டிருக்க, அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு பலசாலி ஆயிருக்கான். இப்ப மாஸ்டர் அதை சொல்லி அந்த விஷயத்தை நீ பண்ணதுக்கு அப்புறம் உன் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன்னு சொல்லும்போது, எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க, இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேத்துல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட வெளியே போகணும்னு சொல்லி சட்டையை கழட்டிக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறான். பட் நடக்க போற அந்த சண்டையை காட்டாமலே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும் போது, நம்மால் வழக்கம் போல நூடுல்ஸ் நல்லா முக்குன்னு முக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப அவளுமே வெளியே வந்து நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம்னு சொல்லி வெளியே அனுப்புறா. அப்ப அந்த பக்கம் அவ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ கையில இருந்த கட்டை மட்டும் கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்டு நம்மால் சடனா திரும்பி பார்க்க அங்க இருந்து நம்ம ஹீரோயினை காணோம். எங்கடா போனான்னு இவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறப்ப தூரத்துல அந்த மண்டை கட்டு ஏதோ துண்ட தோல்ல போட்டுருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தோல்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவனை வெறிகுண்டு விரட்டி போய்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஏஜென்ட் அக்கா குட்டி தாதாவை பார்த்து அவங்கிட்ட மேட்டரை சொன்னதும் அவனும் ஒரு பக்கம் வேக வேகமா வந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ மண்டக்கட்டு வழக்கமா ஒரு இடத்துல இருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்ப வந்துருவோம். அங்க அந்த பையன் எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா உட்காந்துருக்க, எதுக்குடா ஏன் ஆள் மேல கை வச்சான்னு வெறிகுண்டு அவன் கூட சண்டைக்கு போறான். அப்ப மண்டக்கட்டு வழக்கம் போல சரட்டுன்னு போய் இவன் அட்டாக்ல இருந்து மிஸ் ஆயிட்டே இருக்க, அதுல கடுப்பான ஹீரோ அவனோட ஆத்ம சக்தி எடுத்து அட்டாக் பண்ணும்போது அந்த குத்துல இருந்து அவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் பண்ணதும் பக்கத்துல இருந்த தூணை சும்மா தூளா செதற விடுவான் பாருங்க. அதை பார்த்து மண்டக்கட்டே ஒரு செகண்ட் மிரண்டு போறான். இப்படி இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயின் எங்க இருக்கான்னு பார்த்தா
மண்டக்கட்டோட உருவத்துல அந்த குட்டி சத்தம் தான் இவளை கடத்தி சகுனி வேலை பார்த்திருப்பான் போல. இது தெரியாம ஹீரோ அந்த பக்கம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயினை ஒரு கப்பல்ல ஏத்தி வில்லனோட தீவுக்கு கொண்டு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் மண்டக்கட்டு இந்த முறை நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது தலைவன் தரமா அடிச்சு அவனையே கதிகலங்க வைக்க ஒரு மனுஷனை கொல்றதுக்காக உரையில இருந்து கத்திய உருவனா அது எனக்கு தான் அசிங்கம்னு சொன்னவன் இப்ப ஹீரோவை சமாளிக்க முடியாம வேற வழியே இல்லாம கத்திய உருவான். ஆனா ஹீரோ அவன் கத்தியில சிக்காம தரமா மிஸ் ஆகி ஆத்மசக்தி மூலமா அவனை தெரிக்க விட்டுட்டு அவளை எங்க வச்சிருக்கான்னு விசாரிக்கிறப்ப இவன் எதை பத்தி பேசுறானே மண்டக்கட்டுக்கு சுத்தமா புரியல. திரும்ப 2 பேரும் சண்டை போடுறதுக்காக வெறிகொண்டு முன்னாடி வரும்போது இவங்களுக்கு நடுவுல ஒரு சாட்டை வந்து அடிச்சு இவங்க சண்டையை ஸ்டாப் பண்ணுது. இப்ப 2 பேருமே எவன்டாதுன்னு பாக்குறப்ப ஏன்டா இப்படி அர்த்தமே இல்லாம சண்டை போட்டுக்கிறீங்கன்னு நம்ம சிகப்பு அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். இவன் தான் சைலண்டா வேவு பாக்குறதுல கில்லாடியாச்சு. சோ ஹீரோயினை கடத்தினது இவன் இல்லங்கிற உண்மையை சொல்றப்ப இவன் கடத்தினதை நானே என் 2 கண்ணால பார்த்தேன்னு ஹீரோ சண்டை போடுற மூட்ல ரொம்ப வெறிகொண்டு இருக்கான். ஆனா மண்டக்கட்டு இந்த இடத்துல எதுவுமே பேசாம உங்க பிரச்சனை எனக்கு எதுக்குங்கிற மாதிரி அங்க இருந்து சைலண்டா கிளம்பும் போது சிகப்பன் அவனோட தங்கச்சி இப்ப எங்க இருக்கான்ற விஷயமும் தனக்கு தெரியும்னு சொல்ல வேக வேகமா போனவன் அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிறான். இப்ப வில்லனோட இடத்துல தங்கச்சிக்காரி இருக்கிற இடத்த காட்ட அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து ஒரு கூண்டுல அடைச்சு வைக்கிறாங்க. இங்க வில்லனும் அவங்கள பார்த்துட்டு நீ சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பக்கத்துல இருக்கிற குட்டி சாத்தான்ட விசாரிக்க இவனுக்கு அந்த மிஷினை பில்ட் பண்றதுக்கு நிறைய பண தேவை இருக்குல்ல, அதுக்கு இந்த சகுனி பயப்புல ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டிருக்கும் போல. இவங்களை தேடி கண்டிப்பா அந்த 2 பேர் இங்க வருவாங்கன்னு சொல்லும் போது சரி வந்தா நல்லதுதான் களத்தை ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சோ இவன் சொல்றத வச்சு பார்த்தா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்களை வச்சு ஏதோ பெருசா சேட்டை பண்ண போற மாதிரி தெரியுது. இப்ப அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது வில்லன் பண்ணி இருக்கிற அந்த சேட்டையெல்லாம் சொல்லி அவன் தங்கச்சியை கடத்தினான்னா அதுல அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு சொல்லலாம். ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஓன் ஆளை கடத்தணும், எனக்கு என்னமோ இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இது நமக்கான ஒரு டிராப்பா கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி சிகப்பன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அது டிராப்பா இல்லையாங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நாம அங்க வரணும்னு தானே இந்த விஷயத்த பண்ணிருக்கானுங்க, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டதுக்காக மண்டக்கட்டுக்கிட்ட மன்னிப்புக்காக அவன் எந்த பதிலும் பேசாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். அப்ப நம்மால அவங்ககிட்ட ஹீரோயினையும் அவன் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்கு ஒன்னாவே போலாம்னு சொல்லும் போது நம்ம சிகப்பனி இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறான். சோ இப்போ இவங்க 3 பேருமே வேக வேகமா ஹார்பரை நோக்கி வரும்போது இந்த கௌசிக் இல்லாம எங்கடா போறீங்கன்னு குட்டி தாதாவும் அந்த இடத்துக்கு வந்து நானும் உங்களோட வருவேன்னு நடமுடிக்க கழுத சாகரத்துக்கு சைடு பார்ட்டியா இருக்கட்டும்னு அவனையும் தூக்கி போட்டு வேக வேகமா அங்க இருந்த கப்பலை நோக்கி ஓடுறாங்க. சரி சண்டை கப்பல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்மளாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா வில்லனோட ஆள் ஒருத்தன் ரொம்ப பவ்யமா வந்து எங்க பாஸ் உங்க எல்லாரையுமே அவரோட தீவுக்கு இன்வைட் பண்ணிருக்காருன்னு ரொம்ப மரியாதையோட கூட்டிட்டு போக நம்ம ஆளுங்களும் சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறதுக்காக சைலண்டா அவன் பின்னாடியே போறாங்க. இப்ப அந்த பக்கம் நம்ம மாஸ்டருக்கும் கூலிங் கிளாஸுக்கும் நடந்த சண்டை என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டல. ஆனா அந்த இடம் சேதாரமாயிருக்கிறத பார்த்தா கலவரம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்திருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி 2 பேத்துல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் கொடும்பாவி தாங்க ஜெயிச்சிருக்கான். பாவம் நம்ம மாஸ்டர் அம்மா அவங்ககிட்ட அடி வாங்கி செவுத்த பொளந்துட்டு போய் வெளியே விழுந்து கிடக்க அவங்க இறந்து போன மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப இந்த 4வது பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனு கப்பல்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை காட்டும் போது ஹீரோயின் சேஃபா தான் இருக்காளான்னு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற வில்லனோட ஆள்கிட்ட விசாரிக்க நீங்க 4 பேரும் எங்க கிட்ட இருக்கிற யோகாய்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த பொண்ணுங்க 2 பேரையும் விட்டுறதா எங்க பாஸ் பிராமிஸ் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றான். ஆனா வில்லன் இந்த மாதிரி சூதாட்டம் நடத்துற ஒரு கேரக்டர்ன்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்ல, அதனால இப்ப கொஞ்சம் குழப்பத்தோடய அந்த பக்கம் போறப்ப இவங்க அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற யோகாய்ங்க கூட போட போற சண்டைய வில்லன் ஒரு சூதாட்டமா நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சிகப்பன் தெல்ல தெளிவா சொல்றான். ஏன்பா அவங்க சூதாடுறதுக்கு நாம ஏன்பா சண்டை போட்டுக்கணும்னு குட்டிதாதா கேக்குறப்ப சில பண முதலைங்களுக்கு இந்த மாதிரியான வக்கர புத்தி இருக்கு, சோ அவங்கள வச்சு காசு பாக்குறதுக்காக தான் வில்லன் நம்மள யூஸ் பண்ணிக்க போறான்ற மாதிரி சிகப்பன் இந்த விஷயத்தை சொல்லும்போது மனுஷங்களோட மைண்டே எப்படித்தானா உருப்படியா எதுவுமே யோசிக்க மாட்டாங்களான்னு சைடுல இருந்த மண்டக்கட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அந்த பக்கம் வில்லனோட இடத்துல இருக்கிற பணக்காரங்கலாம் ஏதோ ஷோ பாக்குற மாதிரி அவங்க சீட்டுக்கு வந்து உட்காந்து நடக்க போற சண்டையை பாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அத கேமரால பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு வில்லன் இந்த பக்கம் சொல்லும்போது அவங்க எங்கடா ஆர்வமா இருக்காங்க, இது எல்லாமே உன்னோட சொந்த லாபத்துக்காக தான் பண்றேன்னு தங்கச்சிக்காரியை தூக்குன பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் இவன் பிளான கரெக்டா கேட்ச் பண்ணி பேசுறான். அதுக்கு நம்ம வில்லன் நீ சொல்றது சரிதான், எனக்கு சூதாட்டம் பிடிக்கும்னு அவனுக்கு சாம்பிள் காட்டுற விதமா ஒரு காயின் எடுத்து சுண்டி பூவா தலையான்னு கேட்கறப்ப பணக்காரன் ஹெட்ஸ்னு சொன்னா அந்த பக்கம் டைல்ஸ் விழுகுது, திரும்ப சுண்டி விட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆடினா இவன் டைல்ஸ்னு சொன்னா அந்த பக்கம் ஹெட்ஸ் விழுந்து எகைன் வில்லனே ஜெயிக்கிறான். இது மூலமா தனக்கு சூதாட்டத்துல தோல்வியே கிடையாதுன்னு தன்னால எல்லா விதமான பெட்லயும் ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி வில்லன் கொஞ்சம் கர்வத்தோட சொல்றப்ப இதெல்லாம் ஒரு கேம், இதுல ஜெயிச்சிட்டா உனக்கு தோல்வியே இல்லைன்னு அர்த்தமா, என்னடா சுத்த பால்வாடித்தனமா இருக்குன்னு பணக்காரன் கொஞ்சம் நக்கலா பேசவும் சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸான கேம் ஆடி பாத்திரலாம்னு ஒரு கன்னுல 6 புல்லட் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 5 புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கன்னை இவங்கிட்ட நீட்டா ஆளை விடுறா சாமின்னு பணக்காரன் ஒரு பக்கம் பதறும் போது வில்லன் ரொம்ப அசால்ட்டா கன்னை அவனோட தலையில வச்சு டப்புனு ட்ரிகர் அழுத்துவான் பாருங்க. அந்த பயலுக்கு எதுவும் ஆகல, ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருந்த பணக்காரனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே நெஞ்சடைச்சு போகுது. ஆனா வில்லன் ரொம்ப கூலா அடுத்து நடக்க போற கேம்லயும் தான் ஜெயிக்க போறதா சொல்லி தன்னோட கனவு முழுமையாகிற வர குறுக்க எது வந்தாலும் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி ஆவியல் உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் அம்மாவை அந்த கூலிங் கிளாஸ் போட்டு தரலாம் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை ஏன் இன்னும் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்கன்னு நம்ம ஏஜென்ட்டக்கா வந்து எமங்கிட்ட விசாரிக்கிறப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவனோட கவனத்தை திசை திருப்ப
அனுப்ப விரும்பலங்கிற மாதிரி நம்ம ஏமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க வில்லனோட தீவை வந்து ரீச் ஆகும்போது அந்த பக்கம் ஜெயில இருக்கிற ஹீரோயின் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததை ஃபீல் பண்ற மாதிரி காட்ட, இந்த தீவு ஒரு காலத்துல ராணுவ தளமா இருந்ததுக்கான அடையாளமா அங்கங்க நிறைய ஃபைட்டர் ஜெட்லாம் துருப்பிடிச்சு கிடக்கிறத காட்டுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க 4 பேரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே வாக்கிங்லயே உள்ள வரும்போது, அட எவ்வளவு தூரம் அவங்க கூட நடந்தே வர்றது, இதுக்கு மேல அவங்க வழியை அவங்க பாத்துக்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு மண்டக்கட்டு ஒரு பக்கம் சிட்டா பறந்துறா. அட தீவிட்டி பையில உனக்கெல்லாம் டீமுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதான்னு நம்ம குட்டி தாதா ஒரு பக்கம் செம்ம காண்டாகிறான். இதுக்கடுத்து இவங்க 3 பேர் மட்டும் அந்த இடத்துக்குள்ள போறப்ப வில்லங்கிட்ட நம்ம சிகப்பா மாதிரியே கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு யோகா இருந்தா பாத்தீங்களா, அந்த பையன் நம்ம சிகப்பம் பின்னாடி வந்து லைட்டா சீண்டி பார்க்க, சிகப்பனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல சாட்டையை விட்டு சரசரன்னு அட்டாக் பண்றான். ஆனா அவன் ஒரு ஷாட்ல கூட சிக்காம தரமா எஸ்கேப் ஆகவும், அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வரப்ப இவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போய் வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்புறான். அடுத்ததா அந்த பக்கம் நம்ம மண்டக்கட்டை காட்டும் போது வில்லங்கிட்ட ஒரு சாமுராய் இருந்தா பாத்தீங்களா, கையில பெரிய கோடாலி வச்சுக்கிட்ட அந்த பயபல இப்ப இவன் முன்னாடி என்ட்ரி கொடுக்க, அந்த பக்கம் சிகப்பனுக்கு அந்த கருப்பனும், இந்த பக்கம் இவனுக்கு இந்த சாமுராய் ஆப்போனன்ட்ங்கிற மாதிரி சண்டை ஸ்டார்ட் ஆகுது. சண்டையோட ஆரம்பத்திலேயே சாமுராயோட அடி கொஞ்சம் அதிரடியா இருக்க, அதை பார்த்தா நம்ம பணக்காரன் அவன் மேல 10 மில்லியன் பெட் கட்டுறான். இந்த பக்கம் நம்ம சிகப்பன் இஷ்டத்துக்கு சாட்டையை வீசி பயங்கரமா அந்த கருப்பனை அட்டாக் பண்றப்ப அந்த பையன் வவ்வாலுக்கு பிறந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. சிகப்பன் அவனை காலி பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறான். பட் அது எல்லாத்துலயும் மிஸ் ஆகி இவனையே அடிச்சு தூரமா பறக்க விட்டுட்டு திடீர்னு கையை நீட்டி ஏதோ ஒரு மாதிரி பண்ணதும் நம்மளோட மூஞ்சி பக்கத்திலேயே ஏதோ பாம் மாதிரி வெடிக்குது. அதுல கொஞ்சம் தூக்கி வீசப்பட்டு சிகப்பன் அலர்ட் ஆகிறதுக்குள்ளேயே இன்னொரு பாம் வந்து பக்கத்திலேயே வெடிக்க, என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியாத பால் மாதிரியான விஷயத்தை உருவாக்கி சிகப்பன் எங்கெல்லாம் மூவ் பண்றானோ அங்கெல்லாம் சரட்டுன்னு விட்டு அதை பயங்கரமா வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அந்த சாமுராய் ஒரு பக்கம் அந்த ராட்சச கோடாலியை வச்சு உழவு ஓட்டுற கணக்கா நம்ம மண்டக்கட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கா. இவனும் ஒரு மாதிரி அந்த அட்டாக் எல்லாம் டேக்கிள் பண்ணி பயங்கரமா அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த 2 சண்டையில நம்ம சிகப்பனுக்கும் அந்த கருப்பனுக்கும் நடக்குது பாத்தீங்களா, அந்த சண்டை தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா அந்த பயபல கேப் விடாம அந்த பாலை விட்டு வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்க, குரங்கு கணக்கா அங்கிட்டு இங்கிட்டும் தாவி அவனுக்கு ஈக்குவலா நம்ம சிகப்பன் சண்டை போடுறதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். இங்க நம்ம ஹீரோவும் குட்டி தாதாவும் ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோயினை தேடுறதுக்காக தனித்தனியா பிரிஞ்சு போக, அந்த பக்கம் ஜெயில இருக்கிற தங்கச்சிக்காரி தான் ஒரு யோகாயின்னு அவளை பத்தின விஷயத்தெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு அதுல நம்பிக்கை வரல. அப்ப தங்கச்சிக்காரி இவ கையில அடிபட்டு இருந்த ஒரு காயத்தை அவளோட சக்தியை வச்சு அப்படியே குணப்படுத்தி காட்டவும் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். இங்க அந்த கருப்பன் அவனோட சாட்ட வீச்சுல இருந்து தரமா மிஸ் ஆகி நிறைய பால்ஸ் அனுப்பிட்டு செம்ம கெத்தா ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிறப்ப சிகப்பன் எந்த பக்கம்லாம் நகரானோ அங்கெல்லாம் ஒரு பாம்பு வெடிச்சு ஒரு கட்டத்துல அவனை படுக்கவே போட்டுருது. இதுல நம்மால் கொஞ்சம் ஜெர்க்காகி அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா, இவன் எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு அந்த பயபல ஏகப்பட்ட பால்ஸை உருவாக்கி வச்சிருக்க. டக்குனு கைக்கு ஒரு ரோசை வர வச்சு அதை கருப்பனை நோக்கி வீசினதும் அந்த பூவோட இதழ்கள் தனித்தனியா பிரிஞ்சு அங்க இருந்த மொத்த பால்ஸையும் வெடிக்க வைக்குது. சிகப்பன் இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம்னு முன்னாடி வரப்ப கருப்பனை அலர்ட் ஆகி இவனை நோக்கி நிறைய பாம்ஸ் அனுப்பும்போது அதுல இருந்து நம்மால் தரமா மிஸ் ஆகி கரெக்டா குறிபாத்து அவனை நோக்கி ஒரு ரோசை வீசுறான். அப்ப அந்த ரோஸ் அவனோட உள்ளங்கையில சொருகி காயப்படுத்தினதும் மனுஷ உருவத்துல உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பாம்ஸ் அனுப்பி இஷ்டத்துக்கு டேமேஜ் பண்றான். அப்படி இவன் பண்ண அட்டாக்கால அந்த மொத்த இடமும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் சிகப்பன் செத்துட்டான் போலன்னு நினைக்கிற சமயம், நீ சொன்னது சரிதான், இந்த மனித உடல் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அதனாலதான் உனக்கு ஈடு கொடுத்து என்னால சண்டை போட முடியலன்னு நம்ம சிகப்பனோட வாய்ஸ் மட்டும் கேட்க, எங்கடா இருக்கான்னு கருப்பன் கொஞ்சம் அதிர்ச்சியோட பின்னாடி திரும்பி பார்த்தா இதுக்கு முன்னாடி செவச்சவன் இருந்தவன் இப்ப முழு வெள்ளையா மாறி அதுவும் ஒரு நரி உருவத்துல நின்னுட்டு இருக்கான். சிகப்பன் இந்த மாதிரி அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறினதை பார்த்ததுமே கருப்பன் வெறிகுண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஒரு ஷாட்ல கூட சிக்காம சரட்டுன்னு மிஸ் ஆகி அவனையே அசர வச்சுட்டு நான் திரும்ப இந்த ஃபார்முக்கு மாற என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லைன்னு சொல்லி சாட்டைக்கு பதிலா அவன் பின்னாடி ஒரு பெரிய செடியவே வர வச்சு காட்டுறப்ப அந்த செடியுமே பாக்குறதுக்கு உயிருள்ள ஒரு அரக்க செடி மாதிரி தெரியுது. இப்ப இவங்க சண்டையை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் மண்டக்கட்டுக்கு அந்த சாமுராய்க்கு நடக்கிற கொடூரமான சண்டையை காட்ட, அவனை விட சின்ன ஆயுதத்தை வச்சிருந்தாலுமே மண்டக்கட்டு தரமா சண்டை போட்டு அவன் கையில இருக்கக்கூடிய ஆர்மரையே டேமேஜ் பண்ணிருக்கான். இங்க கருப்பன் வழக்கம் போல ஏகப்பட்ட பாம்ஸ் அனுப்பி நம்ம சிகப்பனை அட்டாக் பண்ண பாக்குறப்ப சுத்தி எக்கச்சக்கமா உருவாகிற அரக்க செடிகள் ஒரு பாம் கூட நம்மால நெருங்க முடியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி இவனை சேஃப் கார்ட் பண்ண, ஒரு சின்ன கீரல் கூட விழாம அவன் நிக்கிறத பார்த்து கருப்பன் ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போறான். நம்ம சிகப்பனால இந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல எல்லா விதமான தாவரங்களையுமே கட்டுப்படுத்த முடியும். ஆனா பர்டிகுலரா ஓஜிங்கிற இந்த தாவரத்தை அவன் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரௌண்டிங்ல எந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் தெரிஞ்சாலுமே அந்த ஆப்ஜெக்ட பர்டிகுலரா டார்கெட் பண்ணி கரெக்டா அட்டாக் பண்றதுல இதுங்க பயங்கரமான கில்லாடிங்க. இப்ப இந்த விஷயத்தை நம்ம சிகப்பனே அவங்கிட்ட சொல்லி உசுறு மேல ஆசை இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இருக்கிற இடத்த விட்டு அசந்திராதன்னு மட்டும் ஒரு அட்வைஸை போட, அதை கேர் பண்ணிக்காம கருப்பன் சும்மா ஒரு ஸ்டெப் தாங்க முன்னாடி வருவான். ஆனா அதுக்கு அந்த செடியை நாலா பக்கமும் பூமியை பொழந்துகிட்டு வந்து அந்த பயபலைய கவ்வ பார்க்கும் பாருங்க, ஆள் அப்படியே ஜம்ப் எடுத்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறான். இதுக்கடுத்து அப்படியே அந்த சாமுராய் கூட நடக்கிற சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மண்டக்கட்டோட வேகத்தை பத்தி தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. சோ அதே வேகத்தோட கத்தியோட கைப்பிடியை வச்சு வயித்துல ஒரு குத்து, மூஞ்சில ஒரு வெட்டு, ஃபைனலா ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போய் அசுர வேகத்துல வந்து அவன் நெஞ்சில ஒரு ஏத்துவான் பாருங்க. அதை அந்த சாமுராய் தடுக்கும் போது அவன் கையில இருந்த கோடாலியோட பிடி 2 துண்டா உடைஞ்சு போகுது. இப்படி வரமுறை இல்லாம அடி வாங்குறதுனால சாமுராயை மொக்க பீஸ்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவன் போட்டிருக்கிற ஆர்மரோட இடம் மட்டுமே கிட்டத்தட்ட பல டன்னுக்கு இருக்கும் போல. அதோட பாரத்தால தான் மண்டக்கட்டோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்லி அதை ஒவ்வொன்னா கலட்டி கீழே போட்டு கையில பவரோட சண்டைக்கு ரெடி ஆகிறான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்கிற பக்கம் போகும்போது இங்க வயிற்று வலி வந்த மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு
செக் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி உள்ள வந்ததும் அவன் அடிவயத்துல ஒரு ஏத்தி தரமா ஒரு லாக்க போட்டு அப்படியே அவனை மட்டையாக்குறா. அப்படி அவன் மட்டையானதும் அவங்கிட்ட இருந்த சாவியை யூஸ் பண்ணி தங்கச்சிக்காரியை ரிலீஸ் பண்றப்ப நான் வரலப்பா நீ மட்டும் தப்பிச்சு போயிருன்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா இல்ல ஏற்கனவே என்ன காப்பாத்த வந்த மனுஷன் என் கண் முன்னாடியே ரொம்ப கொடூரமா செத்து போனாரு. சோ அதே மாதிரி இன்னொருத்தர் சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல என்னால இப்படி உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறா. இப்ப அந்த பக்கம் கருப்பு அந்த செடிகளை சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு செடி அவனை அப்படியே கொத்தா லாக் பண்ணி தூக்கிற. சிக்குனாடா சேகர்னு நம்ம சேகப்பன் கொஞ்சம் சந்தோஷப்படும் போது திடீர்னு அவன் உடம்போட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த அரக்க செடிகளோட வேர்கள்லாம் லைட்டா கருக ஆரம்பிக்குது. இதால சுத்தி இருக்கிற மத்த செடிகளும் ஏதோ விஷம் ஏறின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சோர்வாகி சாக ஆரம்பிக்க இதுவும் அந்த கருப்பனோட வேலை தான் போல டக்குன்னு ரிலீஸ் ஆகி நம்மால் 10 அடி பறந்து போற அளவுக்கு பாம போட்டு தெறிக்க விடுறான். இப்படி அந்த அரக்க செடிகள் செத்து போனதால செடிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை மொத்தமா இழந்து நம்ம சேகப்பன் பழையபடி மனுஷ உருவத்துக்கு மாறவும் எப்பவும் போல பாம போட்டு கருப்பன் இவனை பயங்கரமா கண்டம் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் அந்த பக்கம் நம்ம மண்டகட்டுமே அந்த சாமுராயை சமாளிக்க முடியாம கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. மண்டகட்டு என்னதான் கத்திய வச்சு அவனோட அரக்க சக்தியை தடுத்தாலுமே அவனோட வேகத்துக்கு இவனால இப்ப ஈடு கொடுக்க முடியல. இவன் இந்த மாதிரி சண்டையில கொஞ்சம் பின்வாங்கறத பார்த்து அந்த பக்கம் சாமுராய் மேல பெட் கட்டி இருக்கிற பணக்காரன் சீக்கிரம் அவனை கொல்லுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. சிசிடிவி மூலமா இந்த மொத்த இடத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வில்லன் ஜெயில இருந்து நம்ம தங்கச்சிக்காரியும் ஹீரோயினும் தப்பிச்ச விஷயத்தை நோட் பண்றான். பட் அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இங்க ஹீரோயின் தங்கச்சிக்காரியோட செக்யூரிட்டிங்க கண்ணில் படாம பதுங்கி ஒரு இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்ல யாரோ வர மாதிரி நிழல் மட்டும் தெரியுது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு வரப்போற அந்த நபரை அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த நிழல் பக்கத்துல வந்த அடுத்த கணம் நம்ம ஹீரோயின் அப்படியே குனிஞ்சு மெயின் பாயிண்ட்ல ஒரு ஏத்துவா பாருங்க. யாராவதுன்னு பார்த்தா பாவம் நம்ம குட்டி தாதா தாங்க வந்திருக்கான். பாவம் காப்பாத்த வந்த குடுமைக்கு இவகிட்ட இப்படியே அடி வாங்கணும். பய மூச்சு கூட போட முடியாம இப்ப பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்கா. ஐயோ தெரியாம இவனை அடிச்சு போட்டோமேனு ஹீரோயின் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்மால அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நானும் எவ்வளவோ ஏரியாக்குள்ள பூந்து எவ்வளவோ பேர்கிட்ட விதவிதமா அடி வாங்கியிருக்கேன். அவ்வளவு நம்ம ஹீரோ கூட என்ன போட்டு போன பரட்டி இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு அடியை நான் எங்கேயுமே வாங்கினது இல்லைன்னு புலம்பும் போது ஹீரோயினுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த தங்கச்சிக்காரியை பார்த்ததும் பார்த்த கணமே இவனுக்குள்ள காதல் பத்திச்சு போல பால் விளம்பரத்துல வர மாடு மாதிரி வாய பொழந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது போதாதுன்னு தன்னைத்தானே ஒரு ஹீரோவா பில்டப் பண்ணிக்கிட்டு உங்களை காப்பாத்த வந்த மாவீரன் நான் தானே அவன் முன்னாடி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும் போது நம்ம மாஸ்டர் அம்மாவை அந்த கூலிங் கிளாஸ் போட்டு தரலாம் பாத்தீங்களா. அந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்ம எமயவனை கான்டாக்ட் பண்ணி இவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி அவங்க கொடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா. அதை பத்தி பேசுற மாதிரி டாபிக் ஆரம்பிச்சு அவங்க இறந்து போன விஷயத்த சொல்லலாம்னு ட்ரை பண்றாரு. பட் அப்ப நம்ம ஹீரோ அவங்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுவோம். மாஸ்டர் அம்மாவை பத்தி சொன்னா எங்க இவன் டைவர்ட் ஆவானோன்னு யோசிக்கிற எமன் ஜஸ்ட் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துல நீ தோத்தரவே கூடாதுன்னு மட்டும் அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்ததா சொல்லிட்டு அப்படியே மேட்டரை சொல்லாம பின்வாங்குறாரு. இதுக்கடுத்து சண்டை நடக்கிற ஏரியாவுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா சாமுராயோட சண்டை போட்ட நம்ம மண்டக்கட்டு நல்லா அடி வாங்கி கிட்டத்தட்ட சாகர நிலைமையில கிடக்க இவன் கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி சாமுராய் அங்க இருந்து கிளம்பும் போது மண்டக்கட்டு மறுபடியும் வந்துருச்சு. இன்னும் என் சக்தியை நீ முழுசா பார்க்கலன்னு சொல்லி அவனோட வலது கையில சுத்தி இருந்த துணியை அப்படியே மெதுவா அவுக்குறான். அப்ப அவனோட கையில இருந்து ஒரு கருப்பு டிராகன் படு பயங்கரமா வெளியே வர அதை பார்த்துட்டு அந்த சாமுராய் முழு சக்தியோட முன்னாடி வரும்போது அந்த பக்கத்துல இருந்து டிராகன் அனுப்பி நம்மால அசுர வேகத்துல அட்டாக் பண்றான். ஆனா அதையும் அந்த பயபல தடுத்து அசால்ட்டா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறப்ப இவனோட அந்த டிராகன் சக்தி இவன் கையை கொஞ்சம் கொஞ்சமா சதைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மண்டக்கட்டுமே இந்த விஷயத்தை நோட் பண்ணி இன்னொரு கையை அதுக்கு சப்போர்ட்டா கொடுத்து இன்னும் அசுர வேகத்துல அந்த சக்தியை அவனை நோக்கி அனுப்புறப்ப இந்த முறை அதை தாங்க முடியாம சாமுராய் டிராகனோட வாயில நல்லா மாட்டிக்கிறான். அப்படி அவன் மாட்டின அடுத்த கணமே டிராகன் அவனை தூக்கிட்டு போய் அந்த இடம் முழுக்க மோதி அவனை பயங்கரமா சதைச்சு எடுக்க சக்தி வாய்ந்த சாமுராய் சத்தமே இல்லாம சம்பவமாகறான். ஃபைனலி இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில நம்ம மண்டக்கட்டு ஜெயிச்சிட சாமுராய் மேல பந்தயம் கட்டின நம்ம பணக்காரன் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கான். சரி அடுத்ததா இன்னொரு பக்கம் நடக்கிற அந்த சண்டையோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கருப்பம் வீசக்கூடிய அந்த பால்ல இருந்து அப்படி இப்படின்னு மிஸ் ஆகி அவனை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம சிகப்பன் அப்படியே அவன் கையை கேட்ச் பண்ணி பாம்பு போட முடியாத மாதிரி டைட்டா பிடிச்சிக்க அசால்ட்டா இவனை தூக்கி வீசிட்டு கேப் விடாம பாம்பு போட்டு சிகப்பனை பறக்க விடுறான். கருப்பனோட அந்த பாய்சன் இவனோட மேக்ஸிமம் லெவல் பவர் எல்லாம் எடுத்துட்டதுனால சிகப்பன் எதுவும் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான். தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு இவன் மேல ஒவ்வொரு பாமா போட்டு கருப்பன் அப்படியே லைட்டா விளையாடிட்டு இருக்கான். அப்ப நம்ம சிகப்பன் அவ்வளவு அடி வாங்கியும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இவனை பார்த்து நக்கலா சிரிக்க இவனுக்கு என்ன மூளை குழம்பிருச்சான்னு கருப்பன் பார்க்கும்போது சாவு செடின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதோட விதையை பத்தி உனக்கு தெரியுமான்னு நம்மால் கேட்கறான். இவன் சொல்ற அந்த சாவு செடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன வந்த அரக்க செடியை விட ரொம்ப கொடூரமானது. இப்ப கருப்பன் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு செம்ம கடுப்போட சொல்லும் போது அந்த சாவு செடி கிட்டத்தட்ட ஒரு பாராசைட் மாதிரி ஒன்ஸ் அதோட விதை வந்து ஒரு உயிருள்ள ஜீவராசியோட உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அடுத்த கணமே அந்த ஜீவராசியோட நாடி நரம்பு சதன்னு எல்லா பக்கமும் வேர் விட்டு ரொம்ப கொடூரமா கொள்ளும்னு நம்மால் சொல்ல சரி எதுக்காக இந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு விதையத்தான் நம்ம சிகப்பன் இவனோட உடம்புக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விதைச்சிருக்கான். அதுவும் எப்படின்னா சண்டைக்கு நடுவுல ஒரு ரோஸை வீசி இவன் கையில டேமேஜ் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா. அந்த இடத்துல அந்த சாவு செடியோட விதையை விதைக்கிறதுக்காக தான் பாஞ்சி வந்து அவனோட கையை பிடிச்சி வாண்டடா அடி வாங்கியிருக்கான். இப்ப அந்த விதையோட வேர்கள் கருப்பனோட நாடி நரம்பெல்லாம் பரவி படுவேகமா வளர ஆரம்பிக்க இந்நேரம் அது உன் இதயத்துக்கு நெருங்கி இருக்கும்னு சிகப்பன் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது கருப்பனோட உடம்பு முழுக்க அது பரவி இதயத்தை அப்படியே கவ்வி பிடிக்கும் பாருங்க. அந்த ஒரு செகண்ட் அவன் முகத்துல சாவு பயம் தெரியுது. இப்படியே அந்த வேர்கள் அவன் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சதும் உள்ள
உள்ளுறுப்புகள்லாம் செதஞ்சு போய் ரொம்ப கொடூரமா ரத்தம் தெறிக்க செத்து போறான். அதுவும் அந்த சாவு செடி அவனோட உடம்ப ஒரு மீடியமா யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட செடிகளா முளைச்சு வெளியே வரும் பாருங்க. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்கும். கருப்பன் என்னதான் இவனோட சக்தியை குறைச்சிருந்தாலுமே ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி சிகப்பா அவனை மொத்தமா போட்டு தள்ளிற. இந்த சண்டையை வச்சு சூதாடிக்கிட்டு இருந்த பணக்காரங்க எல்லாம் இதை பார்த்துட்டு உண்மையாவே செத்து போனவங்களை விட நம்ம ஆளுங்க சக்திசாலிங்களா இல்ல லக்கில் ஜெயிச்சாங்களான்னு அவங்களுக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுவரை நடந்த 2 சண்டையை பேஸ் பண்ணி நடந்த சூதாட்டத்துல இவங்கள பல பேர் பல பில்லியன் கணக்கான பணத்தை தோத்துருப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எதிர்பார்த்த அளவுக்கு சண்டை சுவாரஸ்யமா இல்ல, சப்புன்னு முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நடந்த சூதுல இங்க இருக்கிறவங்க இல்லையா அதிக பணத்தை தோத்தா நம்ம பணக்காரன் மட்டும் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துருப்பேன். இதை பார்த்துட்டு மத்த பணக்காரங்களா இவனை கொஞ்சம் கிண்டல் பண்றப்ப இதெல்லாம் ஒரு தோல்வியா, கேம் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, போக போக என் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். அப்ப நம்ம வில்லனுமே அவர் சொன்னது உண்மைதான், நம்ம கேமோட மெயின் ஈவென்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி முன்னாடி இருக்கிற அந்த மைதானத்தை கொஞ்சம் வில்லத்தனத்தோட பார்க்க அடுத்து எந்த மாதிரி வில்லங்கத்தை கொண்டு வர போறான்னு பார்த்தா அந்த பக்கம் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிற நம்ம குட்டி தாதா ஹீரோயின் அப்புறம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. இங்க இவங்க 3 பேரும் 2 டோர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கு வந்து அதை ஓபன் பண்ண பாக்குறப்ப அதுல ஒண்ணு மட்டும் ஓபன் ஆகுது. பட் அது முழுசா ஓபன் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம குட்டி தாதா எஸ்கேப் ஆயிரலாம்னு ரொம்ப சந்தோஷப்படுறப்ப இதுக்கு முந்தின எபிசோட்ல அந்த கூலிங் கிளாஸ் ஒரே குத்துல ஒரு அரக்க மிருகத்தை அடிச்சு கொண்டா பாத்தீங்களா, அதே மாதிரியான இன்னொரு மிருகம் டோருக்கு அந்த பக்கம் இருந்து பாஞ்சு வரும் பாருங்க. அவ்வளவுதான், விட்டா போதும்னு 3 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி இவங்க ஓடிக்கிட்டு இருந்த சமயம் தங்கச்சிக்காரி ஒரு இடத்துல தடுக்கி விழுந்ததும் அவளை காப்பாத்த போறப்ப நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி அது வெறிகுண்டு வந்துகிட்டு இருக்கா. குட்டி தாதா நம்ம ஹீரோயினை இடுப்புலயே மிதிச்சு மிருகத்துக்கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறான். அப்ப அந்த மிருகம் அதே இடத்துல இவங்க 3 பேரையும் சுத்து போட்டுற ஹீரோயின் ஒரு பைப் எடுத்து தரையில தட்டினதும் அதுல லைட்டா அது கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. அதை பார்த்த நம்ம குட்டி தாதா அப்படிதான் அதே மாதிரி பண்ணுன்னு நம்ம ஹீரோயினை என்கரேஜ் பண்றப்ப அவ அப்படியே நைஸா இவன் பக்கம் வந்து பைப்பை இவன் கையில தூக்கி போட்டு தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு எஸ்கேப் ஆவா பாருங்க. அடி பாவி, என்னடி இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டேன்னு இவன் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிட்டு தடுமாறிட்டு இருக்கான். இதால இப்ப அந்த மிருகம் அவனை போட்டு படாதப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருந்த ஒரு டோரோட கண்ட்ரோல டேமேஜ் பண்ணதும் டோர் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அது முழுசா க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது இங்க வந்துருன்னு இவங்க 2 பேரும் குரல் கொடுக்க சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுங்கிற மாதிரி நம்மால் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த மிருகமும் வாயை பொளந்துகிட்டு பின்னாடியே விரட்டி வரா. ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட இவனை கொத்த கவி தூக்கிட்டு போயிருக்கும். பட் நல்ல வேலையா டோர் க்ளோஸ் ஆக போற அந்த கேப்ல நம்ம குட்டி தாதா பூந்து இந்த பக்கம் வந்துறா. அந்த பக்கம் இருந்து மிருகம் டோரையே டேமேஜ் பண்றத பார்த்து மறுபடியும் பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா அந்த பக்கம் நம்ம மண்டக்கட்டை காட்டும் போது சிகப்பன ஒரு இடத்துல மீட் பண்றவன் என்னப்பா போட்டு பயங்கரமா பொளந்து எடுத்துட்டாங்க போலன்னு அவனை நக்கல் பண்ண இவன் தன்னோட வலது கையை யூஸ் பண்ணி உயிர் போற அளவுக்கு சண்டை போட்டான் பாத்தீங்களா. அந்த விஷயத்தை கரெக்டா கெஸ் பண்ணி பதிலுக்கு அவனும் ஒரு கவுண்டரை போடுறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு டீமா முன்னோக்கி வந்துகிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம குட்டி தாதா பொண்ணுங்க 2 பேரோட ஒரு இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு எதிரில் சகுனித்தனம் பிடிச்ச அந்த குட்டி சாத்தான் பயப்பல வந்து நிக்குது. இவனை பார்த்ததுமே இவன் சக்தியை பத்தி தெரிஞ்ச நம்ம தங்கச்சிக்காரி பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு குட்டி தாதாவை வான் பண்ண ஹீரோயின் ஒரு பக்கம் தன்னை கடத்தினது இவன் தாங்கிற விஷயத்தையும் சொல்றா. அப்ப அந்த பயப்பல இவனை பார்த்து கொஞ்சம் நக்கலா சிரிக்கவும் குட்டி தாதா செம வெறியாகி கையில இருந்த பைப்போட பட்டு வேகமா முன்னாடி போய் அப்படியே அவன் ஷோல்டர்ல ஒரு அடி அடிக்க அவனோட தோள்பட்ட 2ஆ பொளந்து அந்த பைப் அப்படியே அவனோட சதைக்குள்ள சிக்கிக்குது. இப்ப குட்டி தாதா அந்த பைப்பை திரும்ப எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது அவன் அசால்ட்டா அந்த பைப்புக்குள்ளேயே புந்து அதை தன்னோட வலது கையில பிடிச்சி இன்னொரு கையை மிகப்பெரிய கத்தியா மாத்தி இவனை போட்டு தள்ளுறதுக்காக ரெடி ஆகிறான். அப்ப இவங்க சண்டையை அப்படியே விட்டுட்டு ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவை காணமே அவன் இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா தலதறிக்க ஓடிக்கிட்டு இருந்தவன் நேரா வில்லன் இருக்கக்கூடிய அந்த பால்கனிக்கு முன்னாடி இருக்கிற மைதானத்துக்கே வந்து நிக்கிறான். இவனை பார்த்ததுமே நம்ம வில்லன் இங்க வந்ததுக்காக இவனுக்கு நன்றிலாம் சொல்லி கூடவே இவனை இங்க வர வைக்கிறதுக்காக ஹீரோயினை வலுக்கட்டாயமா தூக்குனதுக்காக மன்னிப்புலாம் கேட்க அவன் இப்படி டீசென்டா பேசினா நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம யாழ ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு வில்லனை போட்டு கண்டபடி பச்சை பச்சையா திட்டுறான். ஆனா வில்லன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம நான் கண்டிப்பா அவளை விட்டுறேன், பட் அதுக்கு முன்னாடி இங்க நடக்க போற போட்டியில யாழ எதிர்த்து நீ சண்டை போட்டு ஜெயிச்சாகணும்னு சொல்ல இவனுக்கு ஆப்போனண்டா யாரை பிக்ஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் குணா செம கெத்தா அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். உள்ள வந்ததுமே லைட்டா சிலிப்பி உடம்ப பெருசாக்கிட்டு அந்த மாஸ்டர் கிளவி அந்த அபூர்வ சக்தியை வாங்கிட்ட தானே கொடுத்தா, இன்னைக்கு அதோட பவரை ஒரு கை பார்க்க போறேன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சண்டைக்கு வெறிகுண்டு ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த பக்கம் வில்லன் பணக்காரங்களை பார்த்து கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க பந்தயத்தை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதும் அவன் போட்டி போட்டுக்கிட்டு அந்த கூலிங் கிளாஸ் குணா மேல கோடிக்கணக்கான பணத்தை பந்தயமா கட்டுறாங்க. இந்த போட்டியோட முடிவு எப்படி வந்தாலுமே அதுல வில்லனுக்கு எந்த விதமான லாஸும் இல்ல. ஆனா இதுவே நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் குணாவை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா பணக்காரங்க பந்தயமா கட்டின மொத்த பணமும் இவனுக்கு தான் வந்து சேரும். சோ நடக்க போற சண்டையை பாக்குறதுக்காக இவனுமே கொஞ்சம் ஆர்வமா ரெடி ஆகும் போது அரக்க உலகத்தை ஓபன் பண்றதுக்காக ஒரு பயங்கரமான மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால அதுக்கான வேலைகள் ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சிருச்சு போல. இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கான ஒரு வார்ம் ஹோலை இப்ப கிரியேட் பண்ண முடியும்னு விஞ்ஞானிங்க கிட்ட இருந்து தகவல் வந்ததும் அதை கேட்டு பயபல பயங்கரமா குஷி ஆகிறான். அட் த சேம் டைம் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளத்துக்குள்ள இவன் உருவாக்கின அந்த மிஷின் பயங்கரமா மின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் குட்டி தாதா நம்ம பொண்ணுங்களோட அந்த குட்டி சாத்தாங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டரியே தோக்கடிச்ச அந்த கூலிங் கிளாஸ் குணா கூட 1-on-1 சண்டைக்கு ரெடியா இருக்கான். மாஸ்டரியே அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னா அவனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம். அதுவும் அது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு அப்படிங்கறதுனால நாம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அதுல இருக்கு. கூடவே மனுஷனா இருந்த இந்த கூலிங் கிளாஸ் எதனால இப்ப இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு யோகாயா மாறினா அப்படின்னு அவனுக்கு
வில்லனுக்கான ஒரு தரமான பேக் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, அரக்க உலகத்தை ஓபன் பண்றதுக்காக வில்லன் ஒரு சேட்டை பண்ண போறான்ல, அதை பார்த்து நம்ம யமனே கடுப்பாகி ஆவிகள் உலகத்துல இருந்து பூமிக்கு வரப்போறாரு. அடுத்த பார்ட்டோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே அடிதடி ரத்தம்னு ஒரே கலவரமா தான் இருக்க போகுது. ஹீரோ மட்டும் இல்லாம நம்ம சிகப்ப மண்டகட்டு கூடவே நம்ம குட்டி தாதான்னு 4 பேருமே சேர்ந்து அந்த கூலிங் கிளாஸ் கூட மோத போறாங்க. கலவரம்னா உங்க வீட்டு கலவரம் எங்க வீட்டு கலவரம் இல்லைங்க. சோ ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த பார்ட்டோட ஓபனிங் சீனே நம்ம கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்தப்ப நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் மனுஷனா இருந்தப்ப ஏதோ ஒரு சண்டையில பயங்கர ரத்த கலரியோட மயக்கத்துல இருந்தவன் மெதுவா கண்முழிச்சு பார்க்கும்போது எதிரில ஒரு பயங்கரமான யோக்காய் இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனா ரொம்ப கொடூரமா சாகடிக்க, இந்த சம்பவத்தை அவன் லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்டா காட்டி அப்படியே நம்மள கதைக்குள்ள கொண்டு போறாங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருந்த கூலிங் கிளாஸ் இப்ப அதீத அரக்க சக்தி கொண்ட அசுர பலத்தோட நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிட, நம்மளும் கலவரத்தை ஆரம்பிச்சு சும்மா வெயிட்டா 2 பஞ்சு கொடுக்குறான். ஆனா அது அந்த பயபுலைக்கு கொசு கடிச்ச அளவுக்கு கூட வலிக்கல போல. இஷ்டத்துக்கு இவனை போட்டு செம்ம சாத்தி பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரி கணக்கா திடுதிடுன்னு ஓடி வந்து அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து தரையில நங்குன்னு ஒரு குத்துவான் பாருங்க. ஹீரோ என்னமோ அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகிடுறான். ஆனா இதோட அதிர்வால அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய கிரேன் அப்படியே சரிஞ்சு பால்கனியை உடச்சிக்கிட்டு போய் உள்ள உட்கார்ந்து இருந்த நம்ம பணக்காரனோட மூஞ்சிக்கு பக்கத்துல போய் க்ளோஸ் அப்ல நிக்கப்போம். அந்த பயபலைக்கு உசுரே இருக்காது. இப்ப வில்லனை தவிர்த்து அங்க இருந்த மொத்த பேரும் இதுக்கு மேல இங்க இருந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து நைசா கலண்டுக. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாதாக்கும் அந்த சகனி பயபலைக்கு நடக்கிற சண்டை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, பயபலை நம்மால போட்டு செம காட்டி எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் ஒரேடியா அவன் சோழியை முடிக்கிறதுக்காக வெறிகுண்டு பக்கத்துல வரப்ப அங்கிருந்த ஒரு சிலிண்டர் எடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம கபாலத்திலே அடிச்சு கதிகலங்க வச்சுற, என் மேலேயே கைய வச்சிட்டியா, இதே இடத்துல உன்னை கொத்துக்கறி போடாம விட மாட்டேன்னு அவளை நோக்கி கொலவெறியோட நெருங்கி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம குட்டி தாதா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்தா பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இப்ப நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வெறிகுண்டு எந்திரிக்கும் போது இவனோட ஆத்ம சக்தி கையில ஒரு வாளா வெளிப்பட்டதும் அப்படியே அந்த பயவலையை அசால்ட்டா துண்டு துண்டா வெட்டி வீசுறான். பட் அந்த மூலக்கடை முன்சாமிக்கு தான் அபாரமான ஹீலிங் பவர் இருக்கு. சோ வெட்டுப்பட்ட அந்த நிலைமையிலுமே கையை வெறுட்டுன்னு விட்டு இவன் உடம்புல ஒரு ஓட்டையை போட்டுட்டா, அதை பார்த்து நம்ம பொண்ணுங்க 2 பேருமே பதறி போறாங்க. இப்ப இந்த பக்கம் இவன் மறுபடியும் முழுசா ஹீலாகி எந்திரிச்சு நிக்க, அப்படியே அங்க கட் பண்ணி வில்லனை காட்டும் போது அரக்க உலகத்தை பூமியோட கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பயங்கரமான மிஷினை உருவாக்கி இருந்தான்ல, அந்த வேலை இப்ப முழுசா கம்ப்ளீட் ஆகிருச்சு போல. இவன் உருவாக்கின அந்த ஹோல் மூலமா கோடிக்கணக்கான அரக்க பூச்சிகள் அரக்க உலகத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறத மானிட்டர்ல உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இதே விஷயத்த ஆவிகள் உலகத்துல இருந்து மாய கண்ணாடி மூலமா பாக்குற நம்ம யம அங்க இருந்தே ஒரு சக்தியை இந்த பக்கம் அனுப்புறப்ப, அந்த சக்தி அரக்க பூச்சிகள் எல்லாம் மனித உலகத்துல பரவாத விதமா அந்த பள்ளத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த பேரியருமே தற்காலிகமானதுதான். தொடர்ந்து அந்த வார்ம் ஹோல் பெருசாயிட்டே போனா இதுவுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுன்னு இங்க நம்ம யமன் புலம்பிக்கிட்டு இருக்கா. இது அந்த பக்கம் இருக்கிற வில்லனுக்குமே தெரியும் போல. ஆள் ரொம்ப கூலா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் அடிக்கிறன்னு போய் செவுத்துல அடிச்ச பந்து கணக்கா கீழே விழுந்து உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கா. அது அவனுக்கு வாட்டமா போய் இவனை போட்டு பொலகாட்டு காட்டிட்டு இருக்கும்போது இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு அவனை பிடிச்சி வேகமா தள்ளிட்டு போய் அங்க இருந்த ஒரு கம்பியில சொருகி கொல்ல பார்த்தா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. கரெக்டா அந்த கம்பிக்கு பக்கத்துல போறப்ப கல்லு குண்டாட்டம் ஸ்டாப் ஆகி இத்தா தாண்டி மூட்டை வச்சு ஒரு ஏத்துவான் பாருங்க. நம்மால் 10 அடி பறந்து போய் விழுகிறான். இந்த மாதிரி ஹீரோ இவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொத்துக்கறி ஆயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம யமனே வில்லங்கிட்ட வந்து, டே ஆதிகால ஆண்ட்ரூஸ், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு செம்ம காண்டாக. இதுல என்ன தப்பு இருக்குன்னு பயபல ரொம்ப அசால்ட்டா பேசுவோம். அடா பாவி, இதால மனித இனம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த பேரடிவால உனக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆதங்கத்தோட கேக்குறாரு. இதுல லாபம்னு பார்த்தா வில்லனுக்கு பெருசா எதுவும் இல்ல. யமனால அந்த 2 உலகமும் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, அது 2யும் பழையபடி ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய உலகமா பார்க்கணுங்கிறது மட்டும்தான். இதுக்கு நடுவுல மனித இனம் அழியறத பத்தி தனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல, அப்படி ஒரு விஷயத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு யமன் கொஞ்சம் டென்ஷனோட சொல்லும்போது, கொஞ்சம் நிறுத்துங்க சார்வால், எப்ப நீங்களே நேரடியா என்ன தேடி வந்தீங்களோ அப்பவே நீங்க உருவாக்கின ஷீல்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல யார் நினைச்சாலும் என்னோட பிளானை தடுக்கவே முடியாதுன்னு ரொம்ப தனாட்டா சொல்றான். இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் வேற நம்மால போட்டு போன பிரட்டி அங்க இருந்த ஒரு ஆங்கிலேயே புடிங்கி அவனை நோக்கி வீசா போச்சுரா அம்முட்டு தான், இதோட நம்ம சோழி முடிஞ்சதுன்னு ஹீரோ பதறும்போது கூட்டு ரோட்ல போற குப்பலாரி கணக்கா குறுக்க வந்த நம்ம மண்டக்கட்டு அப்படியே அந்த ஆங்கில 2 துண்டா வெட்டி பறக்க விடுறான். அப்ப அதுல ஒரு பீஸை நம்ம சகப்ப சாட்டையிலே கேட்ச் பண்ணி கூலிங் கிளாஸ் நோக்கி அதை ரிட்டர்ன் அனுப்ப, அதையும் சுதாரிச்சு டக்குன்னு மிஸ் ஆனாலுமே எதிர்பாராத இந்த அட்டாக்கை பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து ரொம்ப நேரமா இவங்க கிட்ட தனியா அடி வாங்கிட்டு இருக்கேன், பங்கு போட வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்பட, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் இல்லன்னு சிகப்பம் கொஞ்சம் கெத்து காட்டும் போது, அவசரப்பட்டு அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் வந்துடாத, நான் ஒன்னும் உனக்கு உதவி பண்ண வரலன்னு மண்டக்கட்டு நம்மால மொக்க பண்றான். இப்படி இவங்க 3 பேரும் கூலிங் கிளாஸுக்கு எதிராக நிக்கிறத பார்த்துட்டு சூதாட்டமே சூன்யமா இருக்கிற நம்ம வில்லன் பேசாம நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னு யமங்கிட்ட கேட்க, என்னடா பந்தயம்னு கேட்டா, நடக்க போற சண்டையில சப்போஸ் உன் பசங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வாம்போல கிரியேட் பண்ற அந்த மிஷினை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட கனவுல இருந்து நான் பின் வாங்கிடுவேன். இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஏனால் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நீ உருவாக்குன அந்த பேரியரை உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லும்போது, நீ சொல்றதை நான் எப்படி நம்புறது, ஒருவேளை இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சறேன்னே வச்சுக்க, இப்போதைக்கு அந்த மிஷினை நீ ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பவும் அதை உருவாக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு ஏமா லாஜிக்கா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்படி அவர் கேட்டதும் அவரோட சந்தேகத்தை போக்குற விதமா வில்லன் அவனோட உசுரையே பந்தயமா வைக்கிறான். அதாவது நடக்க போற சண்டையில நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போறேன்னு சொல்லி அவனோட கன் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு, தம்பி கூலிங்
கிளாஸ் பிளான்ல சின்ன சேஞ்ச் ஆகி போச்சு, அங்க இருக்கிற 3 பேரையுமே நீ போட்டு தள்ளணும்னு சொல்லி கூலிங் கிளாஸுக்கு ஆர்டர் கொடுக்க, இந்த பக்கம் நம்ம யமனும் ஹீரோ கிட்ட மனித இனத்தோட வருங்காலமே இப்ப உன் கையில தான் இருக்கு, இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சிருங்கன்னு சொல்லும்போது மனித இனத்தை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, என் ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அவளை காப்பாத்துறதுக்காக இவனை மாதிரி 100 பேர் வந்தாலும் போட்டு தள்ள தயாரா இருப்பன்னு சொல்லி வெறியோட சண்டைக்கு ரெடி ஆகிறான். அப்ப கூலிங் கிளாஸும் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி முன்னோக்கி வரும்போது 3 பேரும் சேர்ந்து போய் கொடூரமா அட்டாக் பண்ண, இவங்க அடிக்கிறதெல்லாம் அவனுக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும் போல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம எல்லா டைரக்ஷன்லயும் சும்மா பறந்து பறந்து இவங்களை போட்டு துவச்சி எடுக்கிறான். அதுல ஒரு கட்டம் நம்ம மண்டக்கட்ட அவன்ட்ட மாட்டிக்கிட்டு கும்மாங்குத்து வாங்கிட்டு இருக்கும்போது சிகப்பன் சாட்டையை வீசி விருட்டு இவன் பக்கம் இழுத்து அவனை காப்பாத்தா 3 பேரும் பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து பாஞ்சு போய் அவனை லாக் பண்ணி அடிக்கிறாங்க. பட் அப்பயும் அந்த பைப்ல கேஷுவலா சிரிச்சிட்டு 3 பேரையும் துணி உதற மாதிரி தூக்கி வீசி சிகப்பனையும் மண்டக்கட்டையும் போட்டு பொலக்காட்டு காட்ட, இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ ஆத்மசக்தி எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறப்ப அப்படியே திடுதிடுன்னு ஓடி போய் ஒரு ஸ்பியரை போட்டு தூக்கிட்டு போய் சொருவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். கூலிங் கிளாஸ் ஒத்தாலா நின்று நம்மளுங்க 3 பேரையும் துவம்சம் பண்றதை பார்த்து நம்ம யமனே ஒரு பக்கம் கதிகலங்கி போய் நிக்க, அங்க இருந்த வில்ல அப்படியே மானிட்டர் பக்கம் திரும்பும் போது அந்த பக்கம் நம்ம குட்டி தாதாவும் பொண்ணுங்களும் குட்டி சாத்தாங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பூந்தடிச்சு ஓடிட்டு இருக்கிறத சிசிடிவி மூலமா பாக்குறான். நம்ம குட்டி தாதா என்னதான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே அந்த பயபலிய துண்டு துண்டா வெட்டி வீசினாலும் அந்த பய மறுபடியும் ஹீலாக்கி வெறிகுண்டு விரட்டி வந்துகிட்டே இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி தங்கச்சிக்காரியை தேடி அவ இருந்த ஜெயிலுக்கு போன பணக்காரனை தான் காட்டுறாங்க. இங்க அந்த ஜெயில் காலியா கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஆளுங்களை விரட்டிக்கிட்டு இருந்த அதே அரக்கம் இருக்கும் இப்ப இவன் முன்னாடி படுபயங்கரமா வாய பழந்துகிட்டு நிக்க, இதோட இவன் ஜோலி முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்ததா இந்த பக்கம் சண்டை நடக்கிற ஏரியால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கூலிங் கிளாஸ் நம்மால வகையா லாக் பண்ணி சங்க நெரிச்சு கொல்ல பார்க்கும்போது சிகப்பனும் மண்டக்கட்டும் ஒரே சமயத்துல அவனை லாக் பண்ணி ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்றாங்க. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோ அப்படியே ஒரு யூட்டனை போட்டு செவுத்த நோக்கி அவனோட ஆத்ம சக்தியை ஷூட் பண்றப்ப அதோட புல்லிங் பவரால கூலிங் கிளாஸ் பட்டு வேகமா பின்னோக்கி தூக்கி வீசப்படுறான். இதால அவன் அப்படியே பறந்து போய் செவுத்துல இருந்த ஒரு ராட்ல நல்லா வகையா சொருகிக்க ஹீரோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவனோட ஆத்ம சக்தியை ஃபுல் ஃபோர்ஸ்ல கொண்டு வந்து அவனை அட்டாக் பண்ணதும் ஆள் செவுத்த பொளந்துகிட்டு அப்படியே தெரிச்சு போறான். யூசுவலா எப்படிப்பட்ட யோகாயா இருந்தாலும் இந்த அட்டாக்ல மொத்தமா காலி ஆயிருக்கணும். ஆனா கூலிங் கிளாஸ் அந்த அட்டாக்கையும் தாங்கிட்டு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம முழுசா வந்து நிக்க, இவங்க 3 பேரும் அவனை எப்படி கொல்றதுன்னு புரியாம அப்படியே மிரண்டு போறாங்க. இதுல கூலிங் கிளாஸ் வேற நம்மால பார்த்து என்னடா சில்லறத்தனமா சண்டை போடுற, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் உன்னோட முழு பவரை யூஸ் பண்ணவே இல்ல, எப்பதான் அதை யூஸ் பண்ண போறன்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ண, அந்த பக்கம் நம்ம வில்லன் அவங்க 3 பேர் தப்பிச்சு வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதிரில் இருந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சைட்ல இருந்த இன்னொரு டோரை ஓபன் பண்ணி விட்டதும் அதுக்கு பின்னாடி என்ன ஏழ்ற இருக்குன்னு புரியாம பயந்துகிட்டே உள்ள வராங்க. அப்படி இவங்க உள்ள வரப்ப எந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களையுமே சண்டை நடக்கிற அதே மைதானத்துக்குள்ள வம்புக்குனே வர வச்சிருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்மால் நாக்கு தள்ளி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் பதறி போய் முன்னாடி வரும்போது குட்டி சாத்தா ஒரு பக்கம் குறுக்க வந்து கட்டைய கொடுக்க அவனை வெட்டுறதுக்காக நம்ம குட்டி தாத்தா வெறிகுண்டு முன்னாடி வரவும் பயபல அப்படியே ஜம்ப் பண்ணி கூலிங் கிளாஸ் கிட்ட போயிடுறான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ மண்டக்கட்டு சிகப்பேன் 3 பேருமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கி மட்டையாகி கிடக்க, என்ன தம்பி இந்த பொடி பசங்களை போட்டு இந்த காட்டியிருக்கன்னு செம்ம குஷியோட நம்ம ஆளுங்களை கொஞ்சம் ஓவராவே இந்த குட்டி சாத்தா நக்கல் பண்றான். கூடவே நம்ம ஆளுங்க இப்படி அடிபட்டு கிடக்கிறத பாக்குறப்ப செத்து போன நம்ம மாஸ்டர் அம்மாவோட மிச்ச மிதி உசிரையும் எடுத்த அளவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு ரசிச்சு சொல்ல, என்னது மாஸ்டர் செத்துட்டாங்களான்னு ஹீரோ ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகும்போது அடா பாவி என்னடா சொல்றன்னு குட்டி தாத்தா ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நடந்த உண்மை எதுவுமே தெரியாம இவங்க ரியாக்ஷன் கொடுக்கறத பார்த்ததும் அடா பாவிங்களா உங்க மாஸ்டர் செத்து போன விஷயமே உங்களுக்கு தெரியாதா, சரி இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுங்கிற விஷயத்த நானே என் வாயால ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கூலிங் கிளாஸும் மாஸ்டர் அம்மாவும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஓபன் பண்றான். அதுவும் அவன் கையாலேயே மாஸ்டர் அம்மாவோட உருவத்தை வர வச்சு அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்க, அதை பார்த்த நம்ம எம வேண்டாம் அப்படி பண்ணிடாதன்னு இங்க இருந்து ஒரு பக்கம் பதறும்போது அந்த பக்கம் அவன் சொல்ல போற கதை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் அம்மாவும் கூலிங் கிளாஸும் இளமையா இருந்தப்ப 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே தற்காப்பு கலையோட மிக சிறந்த மாஸ்டர்களாகணுங்கிற லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படியே பல வருடங்கள் உருண்டோடி மாஸ்டர் அம்மாக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆரம்பிக்க எங்க தனக்கும் இந்த நிலைமை வந்துருமோன்னு யோசிச்ச கூலிங் கிளாஸ் தன்னோட இளமையை பாதுகாக்கணும்னா அதுக்கு யோகாயா மாறணும்னு முடிவு பண்ணி டீமன் வேர்ல்டுக்கு போய் ஏதோ ஒரு சேட்டையை பண்ணிருக்கான். இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்து யோகாயா மாறினவங்கிற விஷயத்தை கேட்டதும் ஆவிகள் உலகத்துல இருக்கிற நம்ம ஏஜென்டக்கா ஒரு பக்கம் அதிர்ந்து போய் அவனை பத்தின டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்க, மாஸ்டர் அம்மா அவங்க ஸ்டூடெண்டான நம்ம ஹீரோவை முழுமையா நம்பி அவங்க கிட்ட இருந்த அபூர்வ சக்தியை அப்படியே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தையும் இந்த சகுனி பைபிள சொல்லி சக்தி இல்லாம முட்டாள்தனமா எங்களை சேலஞ்ச் பண்ணா நாங்க சும்மா இருப்போமா, அதான் என் தம்பி அவளை ஒரேடியா அப்பீட் ஆகிட்டான்னு மாஸ்டர் அம்மாவோட சாவை அணுவா ரசிச்சு சொல்றான். இதை கேட்டு இப்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் பயங்கரமா துடிதுடிச்சுக்கிட்டு இருக்க, பின்னாடி இருந்த நம்ம கூலிங் கிளாஸ் அப்படியே குட்டி சாத்தனோட சங்க பிடிச்சி எதுக்கு தேவையில்லாம என் சண்டையில நீ குறுக்க வரன்னு காண்டாகிறான். இதால சகுனி ஒரு பக்கம் பீதியாகி என்னடா பண்ற நான் உன் அண்ணன் சென்டிமெண்டா ஒரு பிட்ட போடுறப்ப அதனால தாண்டா உன்னை பொழக்க போறேன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, அந்த ஒரு குத்துக்கே பயபல பீஸா சதறி போகுது. நம்ம கூலிங் கிளாஸ் இளமையா இருக்கிறதுக்காகவும் அளவில்லாத சக்தி கிடைக்கிறதுக்காகவும் அவனோட ஆன்மாவை வச்சு ஏதோ ஒரு டீமன் கூட பயங்கரமான ஒரு டீல போட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம வில்லனே ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது இங்க நம்ம குட்டி தாத்தா மாஸ்டருக்காக பழி வாங்கியே தீர்வுன்னு ஆத்ம சக்தியோட அவன் அட்டாக் பண்ண போக அதை அவன் அசால்ட்டா வெறுங்கையாலேயே பிடிச்சி இவனை தூக்கி போட்டு போல காட்டுறான்.
இதுக்கு நடுவுல எதுக்காகடா எங்க மாஸ்டரை கொண்டான்னு கேட்கவும், எப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்பி அவகிட்ட இருந்த அபூர்வ சக்தியை கொடுத்தாலோ அப்பவே வாழ்றதுக்கான தகுதி இழந்துட்டான்னு சைட்ல கடந்த நம்ம ஹீரோவை பார்த்து, இவனை நம்பி அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்து உங்க மாஸ்டர் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ ட்ரைனிங் சமயத்துல அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பாக்குறான். அதுலயும் அந்த அபூர்வ சக்தியை கொடுத்த பிறகு இதால நீ இன்னும் பலசாலியாவ, இதை வச்சு உன்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு மாஸ்டர் அம்மா சொல்லியிருந்திருக்க. அதோட அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நம்மால் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் கூலிங் கிளாஸ் குட்டி தாதாவை ஒரேடியா போட்டு தள்ளுறதுக்காக கையை ஓங்கிட்டு வெறியோட குத்த போறான். அப்ப நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல பறந்து வந்து அவன் நெஞ்சிலே குத்தி தூக்கிட்டு போக, இதுக்கு முன்ன விரல் நுனியில மட்டுமே வெளிப்பட்ட ஆத்ம சக்தி இப்ப கை முழுக்க வெளிப்படவும் நம்மளோட ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இறங்குது. இவனோட இந்த கோவத்தால ஆத்ம சக்தியோட சேர்த்து அபூர்வ சக்தியும் வெளிப்படுறதுனால கையில மட்டும் இல்லாம அந்த சக்தி ரொம்ப அபரிவிதமா உடம்போட பல பாகங்கள்ல வெளிப்படவும் ஹீரோ கொஞ்சம் கூட கேப் விடாம போலா காட்டு காட்டி ஃபைனலா அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து கூலிங் கிளாஸ் மண்ணுல புதையற அளவுக்கு நடு மண்டையில நச்சுன்னு ஒரு குத்துவான் பாருங்க. பயபல பூமியை பொளந்துகிட்டு அப்படியே உள்ள போயிடுறான். இதை பார்த்து நம்ம யமனே மிரண்டு போய் இப்படியே சண்டை போட்டா கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லும் போது பக்கத்துல இருந்த நம்ம வில்ல அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லைன்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்ல, எதனால இப்படி சொல்றான்னு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா கூலிங் கிளாஸ் புதஞ்ச அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மாதிரி உரும்பல் சத்தம் கேக்குது. கூடவே இந்த மொத்த இடமும் நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சு அப்படியே தரையில எல்லாம் விரிசல் விட ஆரம்பிக்க, கூலிங் கிளாஸ் புதஞ்ச அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து மலை கணக்கா ஒரு மிகப்பெரிய கற்குவியல் உருவாக்கி அப்படியே புதக்குன்னு இறங்கி பயங்கரமா புழுதியை கிளப்புது. அப்ப அந்த புழுதிக்குள்ள இருந்து அபாமினேஷனுக்கு அண்ணன் பையன் கணக்கா கூலிங் கிளாஸ் ரொம்ப கொடூரமா உருமாறி வெளியே வர, அவனோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்து யமன் உள்பட எல்லாருமே மிரண்டு போறாங்க. இப்ப அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, இதுக்கு முன்ன உன்னை பத்தி சொன்ன விஷயத்த நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ எனக்கு சமமான எதிரிதான்னு சொல்லி நம்மளோட சக்தியை பாராட்டி பேச, அங்க நம்ம யமன் ஒரு பக்கம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும் போது, இதுக்கு முன்ன இந்த சண்டையில பணக்காரங்களை வச்சு சூதாடினப்ப எல்லாருமே போட்டி போட்டு கூலிங் கிளாஸ் மேல பெட் கட்டினதால பணத்துக்காக அவன் நம்ம ஹீரோ கிட்ட தோக்கற மாதிரி தான் மேட்சை முடிக்கலாம்னு வில்லன் பிளான் பண்ணியிருந்தான். ஆனா இப்ப யமனே இவன் லட்சியத்துக்கான ஒரு பணயத்தை பந்தயமா கட்டி இவன் கூட சூதாடுறதுனால பணத்துக்கான அவசியம் இல்லாம போகுது. வில்லன் இந்த மாதிரி மேட்ச் பிக்சிங் பண்றதை பார்த்து என்னடா இது ஒரே பித்தலாட்டமா இருக்குன்னு யமன் மறுபடியும் ஷாக் ஆகுறப்ப, ஷாக்கா குறை உண்மையான கலவரமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ரொம்ப கூலா சொல்றான். அப்படி இவன் சொன்ன அடுத்த கணமே அரகுர அபாமினேஷனா மாறி இருக்கிற நம்ம கூலிங் கிளாஸ் அவனோட கையை மூடி கட்ட வரல நடுவுல வச்சு லைட்டா தாங்க சுண்டி விடுவான். பட் அந்த ஒரு பிளிப்புக்கு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் புல்லட் வேகத்துல நம்மால நோக்கி வர, டக்குன்னு சுதாரிச்சு ஹீரோ அதுகிட்ட இருந்து விலகுனதும் பின்னாடி செவனேன்னு நின்றுட்டு இருந்த நம்ம குட்டி தாத்தாவை அடிச்சு தெரிய விடும் பாருங்க. அதை பார்த்து தங்கச்சிக்காரியும் நம்ம ஹீரோயினும் மிரண்டு போறாங்க. இதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் விடாம அந்த பிளிக்க தொடர்ந்து அடிச்சு நம்மால பயங்கரமா கதற விடும்போது தலைவன் ஆத்மசக்தியை பயன்படுத்தி அதை தடுத்தாலுமே அதோட ஃபோர்ஸ் இவனை பயங்கரமா கதற விடுது. ஹீரோ பலமுறை முயற்சி பண்ணியுமே அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்க, அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அப்படியே அடி வயித்துல கையை விட்டு குத்தி தூக்குவான் பாருங்க. இந்த சீன்லாம் விரித்தனமா இருக்கும். கூலிங் கிளாஸுக்கு நம்ம ஹீரோவை கொல்லணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல. இவனோட மெயின் நோக்கமே அவனுக்குள்ள இருக்கிற அபூர்வ சக்தியை முழுசா வெளியே வர வச்சு அதை டிஃபீட் பண்ணணுங்கிறத தான் குறிக்கோளா வச்சிருக்கான். இப்ப அந்த பக்கம் நம்ம யம அவர் உருவாக்கின அந்த ஷீல்டோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து லைட்டா டென்ஷன்ல இருக்கும்போது, ஆவிகள் உலகத்துல நம்ம கூலிங் கிளாஸை பத்தின டேட்டா எடுக்கிற முயற்சியில நம்ம ஏஜென்ட்டாக ஈடுபட்டு இருந்தால அவ இப்ப இவரை கான்டாக்ட் பண்ணி நம்ம கூலிங் கிளாஸோட இந்த புது டிரான்ஸ்ஃபார்மேஷனோட சக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்க, அதை கேட்டதும் நம்ம யமனே இந்த பக்கம் அதிர்ந்து போறாரு. ஏன் அப்படின்னா கைரன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான யோகாயோட சக்தியை தான் நம்ம கூலிங் கிளாஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்தப்ப, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல கூலிங் கிளாஸ் ரத்த கலரியில இருக்கிற மாதிரி காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த சமயத்துல கைரன்கிற அந்த யோகாய் பூமிக்கு வந்து இவன் கண் முன்னாடியே இவன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே முழுசா தின்றுருக்கு. அதுக்கப்புறம் அரக்க சக்தியை வச்சு அரக்கர்களை பழிவாங்கணும்னு நினைச்ச கூலிங் கிளாஸ் கைரன்கிற அதே யோகாய் கிட்ட இவனோட ஆன்மாவை வச்சு டீல போட்டு அதோட சக்தியை என்னமோ அடைஞ்சிட்டான். ஆனா காலப்போக்கில் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாம அதோட கண்ட்ரோலுக்கு போய் தன்னை மிஞ்சின சக்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இப்படி மிருகத்தனமா மாறி இருக்கான். இப்ப கூட நம்ம ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபூர்வ சக்தியை முழுசா வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான வலியவோ இல்ல மரண பயத்தையோ அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை நோக்கி ஒரு பிளிக்க போட்டு ஹீரோவை பதற விட, இது ஜஸ்ட் வான் பண்றதுக்கான ஒரு மூவுங்கிறதுனால எந்த அடியும் படாம ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் தப்பிச்சிடுறாங்க. அப்ப கூலிங் கிளாஸ் இவனை பார்த்து இது ஜஸ்ட் வார்னிங் மட்டும்தான், அடுத்த முறை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது நம்மால் செம்ம வெறியாகி இவனை போட்டு மாங்குன்னு குத்த, அதுல ஒரு குத்து அவனோட மூஞ்சில குத்துறப்ப பழைய பிளாஷ்பேக் லைட்டா ஓபன் ஆனதும் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சைட்ல ஒரு தட்டு தட்டுவான் பாருங்க. நம்மால் பறந்து போய் செவுத்துல சொத்து நடிச்சு கீழே விழுகிறான். இதால இப்ப ஹீரோ எந்திரிக்க கூட முடியாம கீழே விழுந்து கிடக்கிறப்ப உன்னை கோவப்படுத்துறது மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு அடுத்த பிளிக்க போடுறதுக்காக ஹீரோயின் பக்கம் திரும்ப, நல்ல வேலையா நம்ம மண்டகட்டு பாஞ்சி வந்து அவன் கையை தட்டி விட்டு ஜஸ்ட் மிஸ்ல அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறான். அப்ப நம்ம செகப்பனுமே இவன் கூட சேர்ந்து அவனை தடுக்க பார்க்கும்போது ரெண்டு பேரையுமே அசால்ட்டா அடிச்சு போட்டு நேரா ஹீரோயின் நோக்கி போக, குறுக்க இந்த கௌசிக் வருவான்டான்னு நம்ம குட்டி தாத்தா வந்து நிக்கவும் ஹீரோவோட பவரை வெளியே கொண்டு வரதுக்காக இவனை கொல்ல போறதா சொல்லி அவன் நெஞ்சில அப்படியே ஒரு குத்து குத்தி நெஞ்சு கூட்டியே உடச்சி வீசுவான் பாருங்க. ஆள் சுயநனவே இல்லாம மொத்தமா சரிஞ்சு கீழே விழுகிறான். இப்ப இதை பார்த்ததும் நம்மால அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு செம்ம வெறியோட எந்திரிக்கும் போது இவனோட அசைவை புரிஞ்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் இந்த பக்கம் திரும்பி பார்க்க, அங்க இருந்து நம்ம ஹீரோவை காணோம். எங்க போனான்னு தெரியாம எகைன் இவன் இந்த பக்கம் திரும்புறப்ப தலைவன் மின்னல் வேகத்துல வந்து நடு மூஞ்சில
மூஞ்சில நங்குன்னு ஒரு குத்து குத்துவான் பாருங்க. கூலிங் கிளாஸ் அப்படியே 10 அடி பறந்து போய் ஸ்லோ மோஷன்ல பவுன்ஸ் ஆகிற அந்த சீன் கொடூரமா இருக்கும். அசைக்கவே முடியாத மலை மாதிரி நின்னவன் இப்படி ஒரே குத்துக்கு பறக்கிறத பார்த்தா ஹீரோ கிட்டத்தட்ட அவனோட ஆத்ம சக்தியை ஃபார்முக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி தெரியுது. இப்ப அந்த பக்கம் இருந்து எமனுமே இதை கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆவிகள் உலகத்துல இருந்த நம்ம ஏஜென்ட் அக்காவும் இங்க வந்துட கூலிங் கிளாஸோட சக்திக்கு ஈக்குவலான ஒரு பவரை ஹீரோ அன்லாக் பண்ணிருக்கிறதா சொன்னதும் ஒரு அரக்கனுக்கு ஈக்குவலான சக்தியை சடனா அன்லாக் பண்ணா அதால கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கும்ல. அதை நினைச்சு நம்ம ஏஜென்ட் இப்ப பீதி ஆகிறப்ப அவனுக்கு பெருக்கிற சக்தியோட அளவு என்னன்னு நம்ம எமனுக்கே தெரியாததுனால அதோட விளைவு எப்படி இருக்கும்னு அவராலையும் சரியா சொல்ல முடியல. இங்க நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனோட அவனை பார்த்து எல்லாரையும் பாதுகாப்புன்னு நான் என் மாஸ்டருக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது கேராய் கிடக்கிற கூலிங் கிளாஸ் இனிமே உனக்கு நண்பர்களே தேவைப்பட மாட்டாங்க, நீயும் என்ன மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னும் வலிமையாக பாருன்னு இவனை ஏதோ ட்ரிகர் பண்ண பார்க்க நான் ஒன்னும் முன்ன மாதிரி கிடையாது, என்னால யாரையும் தூக்கி வீச முடியாது, அதுக்கு மாறா இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பாதுகாப்புன்னு நம்ம ஹீரோ அடிச்சு சொல்றான். அதுக்கு நம்ம கூலிங் கிளாஸ் என்னடா இவ்வளவு அப்பாவியா இருக்க, எப்ப நீ உன் மாஸ்டர் கொடுத்த பவரை அன்லாக் பண்ணியோ அப்பவே உன் பாதை மாறிடுச்சு, இப்ப இங்க இருக்கிறவங்கள இன்னும் ஒருத்தரை நான் கொன்னா கூட அந்த விஷயம் உனக்கு தெளிவா புரிஞ்சிடும், சப்போஸ் அப்பயும் உனக்கு புரியல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் கொல்ல வேண்டி வரும்னு சொல்ல எப்ப நான் விட்ட ஒரு குத்துக்கு நீ பறந்து போனியோ அப்பவே உன்னை எப்படி காலி பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, இதை பத்தி ஏற்கனவே என் மாஸ்டர் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்மால அவனோட ஆத்ம சக்தியை வெளியே கொண்டு வரான். அப்ப கூலிங் கிளாஸுமே அதையும் ஒரு கை பாத்துறன்னு சொல்லி இவனோட சக்தியை ஃபேஸ் பண்றதுக்காக ரெடியாக இதுவரை இல்லாத அளவுக்கு நம்மால அவனோட ஆத்ம சக்தியை முழுசா வெளியே கொண்டு வரவும் அந்த மொத்த இடமுமே நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஏஜென்ட் அக்கா ஒரு பக்கம் அப்படிதான்டா செல்ல குட்டின்னு செம்ம குஷியோட அங்க இருந்தே நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்மால் இன்னும் அளவுக்கு அதிகமான சக்தியை வெளியே கொண்டு வந்து அப்படியே கூலிங் கிளாஸை நோக்கி அனுப்புவான் பாருங்க. இதை ஃபேஸ் பண்றதுக்காக தானே பயப்பட இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட விளைவு தெரியாம இப்ப அந்த சக்தியை அப்படியே அல்வா மாதிரி தாங்கி பிடிக்கும் போது ஸ்டார்டிங்ல அந்த பவரை தாக்கு பிடிச்சி ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல கல்லு மாதிரி இருக்கிறவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிக்க தலைவனோட ஆத்ம சக்தி முழுசா அவனுக்குள்ள போய் மொத்தமா புகை தள்ளிடுது. அபாமினேஷன் கணக்கா இருந்தவன் இப்ப அவிஞ்சு போன கோழி கணக்கா மாதிரி கடைசியில என்னையும் உனக்கு நன்றி கடன் பட்டவனாக்கிட்டல, என் வாழ்க்கையில நான் இப்பதான்டா இவ்வளவு பெரிய சக்தியை ஃபேஸ் பண்றேன், சோ இதுதான் உன்னோட ஃபுல் பவரா, அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கீழே விழுந்து அப்படியே தூள் தூளா நொறுங்கி போறான். இதை பார்த்துட்டு நடந்த விஷயத்த நம்ப முடியாம நம்ம ஏஜென்ட்டும் எமனுமே ஒரு பக்கம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் செத்து போனதா நினைச்ச நம்ம குட்டி தாதாவோட பாடியில லைட்டா அசைவு தெரிய அவங்கிட்ட ஓடி வந்த நம்ம தங்கச்சிக்காரி அவளோட சக்தியை அவன் மேல யூஸ் பண்ணி சாக கிடந்தவனை எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டா. மயக்கம் தெளிஞ்ச குட்டி தாதா அவ கையில இருந்த காயத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு மனிதர்களை வெறுத்துறாதன்னு சென்டிமெண்டா விட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நடந்த சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிச்சதால பேசினபடி வில்ல அவன் உருவாக்கின வாம்கோல் மிஷினை ஷடவுன் பண்ணி விட்டதும் அதுல இருந்து வெளியே வந்த அரக்க பூச்சிங்கெல்லாம் ரிட்டன் அரக்க உலகத்துக்குள்ளேயே போயிட ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு ஏஜென்ட் யமனும் அப்படியே மறைஞ்ச ஆவிகள் உலகத்துக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் போட்டி ஆரம்பிச்சப்ப வில்லன் தன்னோட உசரையும் பணையமா வச்சிருந்தான்ல அதை இப்ப நிறைவேற்ற விதமா துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுங்க அங்க இருந்து வெளியே வரும்போது மண்டக்கட்டு தங்கச்சிக்காரிய கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போக அவளே இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப நாளா என் அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கேன், பட் இதுவரை பார்க்க முடியலன்னு சொன்னதும் இவ கண்ணீர்ல உருவாகக்கூடிய முத்து மாதிரியே ஒரு முத்தை வந்து இவன் எப்பவுமே டாலரா கழுத்துல மாட்டி வச்சிருந்தப்பான். இப்ப அதை எடுத்து அவ கையில கொடுக்கும்போது அப்படின்னா நீங்க தான் என்னோட அண்ணனான்னு ரொம்ப சந்தோஷத்தோட கேட்க இவன் கொடுத்த அந்த முத்துக்கான சொந்தக்காரன் தான் இவளோட உண்மையான அண்ணன் போல. அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பெருசா காட்டல, பட் அவனுக்காக நம்ம மண்டை கட்டி இவளை காப்பாத்த வந்த மாதிரி தெரியுது. இதுக்கடுத்து அப்படியே ஆவிகள் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம யமன் கூலிங் கிளாஸோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க. அவன் பண்ண பாவத்துக்குலாம் நரகத்துக்கு தானே அனுப்பணும், எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஏஜென்ட் அக்கா கேட்கும்போது தன்னை சேர்ந்தவங்களை காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சியால தனக்குத்தானே தண்டனை கொடுக்கறதுக்காக தான் கூலிங் கிளாஸ் பலவிதமான விஷயங்களை பண்ணியிருக்கான். அதுவும் சண்டைக்கு நடுவுல தனக்கு பிடிச்ச எல்லா விஷயமே தான் தூக்கி போட்டதா சொன்னால அதோட உண்மையான சாராம்சம் என்னன்னா அவன் எதையுமே தூக்கி வீசல, அவனுக்கு சொந்தமான எல்லாத்தையுமே இயற்கைக்கு புறம்பா அரக்கர்களால பறிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம நடந்த எல்லாத்துக்குமே தன்னோட தப்பு தான் காரணம்னு அவனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நரக வேதனையை அனுபவிச்சிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எம ஏஜென்ட் கிட்ட சொல்லி சக்திசாலி ஆகணும்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்ட ஒரு அப்பாவிதான் அந்த கூலிங் கிளாஸ்னு சொல்றப்ப அப்படியே அங்க கட் பண்ணி சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அவனோட ஆன்மாவை தான் காட்டுறாங்க. இங்க இவனுக்காக நம்ம மாஸ்டர் அம்மாவோட ஆன்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் கூட இது சொர்க்கத்துக்கு போற வழின்னு நினைச்சா இது ஏதோ மறுபிறவி எடுக்கிறதுக்கான வழி போல, நான் இந்த வழியை தான் சூஸ் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு மாஸ்டரை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம மாஸ்டர் அம்மா கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா பயவலை இப்பவும் ஏதோ தப்பான பாதையை தான் சூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூட எல்லாமே தன்னோட தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இவனோட குற்ற உணர்ச்சியே தப்பான விஷயங்கிற மாதிரி தான் மாஸ்டர் சொல்றாங்க. ஆனா கூலிங் கிளாஸ் அதை கொஞ்சம் கூட ஏத்துக்காத மாதிரி பேசவும் பழி வாங்குறேன்னு இதுவரை செஞ்ச பிராயச்சித்தெல்லாம் போதாதா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்க போற, தயவு செஞ்சு எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டுன்னு கெஞ்சாத குறையா சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற எதையுமே ஏத்துக்காம அங்க இருந்து கிளம்புறவன் ஒரு செகண்ட் அப்படியே நின்னு தனக்காக எமங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு கேட்க என்ன விஷயம்னு கேட்டா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவோட சக்திகள் அதிகமாக போறதாவும் அந்த சமயத்துல அவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம விட்டுட்டா தன்ன மாதிரியே கெட்ட சக்தியா மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றான். இதை கேட்ட நம்ம மாஸ்டர் ஏன்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை தோக்கடிச்ச ஒருத்தனுக்காக ஃபீல் பண்றேன்னா நீ கண்டிப்பா
முட்டாளா தான் இருக்கணும், உன்னோட மரணத்தால இங்க எதுவுமே மாற போறது இல்லைன்னு ரொம்ப வேதனையோட சொல்றப்ப, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் இவன் மறுபிறவி எடுக்க போற மாதிரியும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இல்லங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எது உண்மைங்கிறது மேபி அடுத்த சீசன் வந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்ததான் அந்த தீவுல இருந்து கப்பல்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை காட்டும் போது நடந்த விஷயத்துக்குலாம் மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாத்தா தங்கச்சிக்காரியை உசார் பண்ணி அவ கூட ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மண்டக்கட்டு பக்கத்துல வந்து அவன் காதோரமா அவகிட்ட பேசினா அவன் சங்க எடுத்துருவன்னு உரண்டு எழுத்துட்டு போக, ஆம்பளையா இருந்தா வாடா அந்த வேலை அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பன்னு பயப்பட காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன்னு நம்ம மாஸ்டருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவனோட இந்த மாற்றத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் இப்ப ரொமான்டிக்கா சிரிக்கவும் பயப்பட வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். இந்த இடத்துலயே யூ யூ ஹகுசோங்கிற இந்த சீரிஸோட கடைசி எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் இதோட எண்ட் கிரெடிட் சீன்ல வில்லனோட தீவுல இருக்கிற பீச்சை காட்டும் போது அந்த இடத்துல குட்டி சாத்தானோட தலை மட்டும் தனியா கிடக்கிறத காட்டுறாங்க. அப்ப ஒரு பறவை வந்து அவன் தலைக்கறியை டேஸ்ட் பண்ண பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் ஒரே குத்துல தூள் தூளா தெறிக்க விட்டும் பயப்பட இன்னும் சாகல போல சூசூன்னு அந்த பறவையை ஓட்டிக்கிட்டே ஆள் அப்படியே கண்ணை முடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீசன் வந்தாதான் இவனுமே செத்தானா இல்லையாங்கிற விஷயம் நமக்கு முழுசா தெரியும். இதோட அடுத்த சீசன் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுங்கிற அபிஷியல் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை.